சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு வந்து லாஸ்டா வந்திருக்கோம். ஸோ லாஸ்டா வந்து இது வரைக்கும் ஆல்ரெடி 2016 இருந்து உங்களுக்கு 2019 வரை டன். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் இயர்கிட்ட வந்து நிற்கும். லாஸ்ட் இயர்னு சொல்லி 2020. இப்போ இது வரைக்கும் நீங்க பார்த்த மெக்கானிக்ஸுக்கும் 2020 பார்க்க போற மெக்கானிக்ஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் கொண்டு இருக்கு. ஏன்டா 2020 வந்து மெக்கானிக்ஸ் வந்து நல்லாவே லேசி. அது பயங்காட்டு மாதிரி இருந்தது கேள்விகள் எல்லாம் நல்லாவே லேசான கேள்விகள் தான் கேட்டிருக்கான். ஸோ டிஸ்கஷன்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் முடிவெடுப்போம் லேசா கஷ்டமானு சொல்லி. ஏன்னு சொன்னா அந்த லாஸ்டா வந்து இயர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரி ஒரு தோட்டம்னு புள்ளோட்ட உருவாக்கி விட்டுருவாங்க. ஸோ நீங்க அந்த தோட்டம் உருவாக்காம இருக்கீங்க, நீங்க ஒன்றா பாருங்க பேப்பர் கஷ்டமா லேசுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் நீங்க டிசைன் பண்ணணும். 2020 கஷ்டம், 2020 லேசுன்னு சொல்லி. சரி, நம்ம டிரெக்டா டிஸ்கஷன் கேட்போம். ஸோ எம்சிக்யூ வரிசையில பார்த்துட்டு இருக்கோம். 1வது 4 எம்சிக்யூ. 4 எம்சிக்யூ என்ன சொல்லுதுன்னா, ஒரு நேர்கோட்டு வழியே செல்லும் ஒரு பொருளின் வேக நேர வரைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. T7 0 தொடக்கம் T7 4 செகண்ட் வரைக்கும் பொருளின் சராசரி வேகம் யாது? அன்லைன் பண்ணுங்க சராசரி வேகம். உங்களுக்கு ஒரு VT கிராஃப் காட்டியிருக்கான். VT கிராஃப் உங்களுக்கு படத்துல காட்டியிருக்கான். அதுல முதல் 3 MS-1 முதல் 3 செகண்டுக்கும், அதுக்கு பிறகு ஒரு MS-1 அடுத்த செகண்ட்லையும் போயிருக்கு. அப்ப இதுல வந்து இப்ப கேள்வியை கேட்கான என்னன்னா சராசரி வேகம் என்ன? அப்ப சராசரி வேகம் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா உங்களுக்கு வேதர சராசரி தெரியும்னு சொன்னா மொத்த தூரம் தேவை, கீழே அதுக்கு எடுத்து மொத்த நேரம் தேவை. அப்ப மொத்த தூரத்தை பார்க்கணும் நீங்க. அப்ப பயணிச்ச மொத்த தூரம் சொல்ல வந்து இந்த பரப்பையும் கூட்டுவது. இந்த பரப்பெண்டுக்கு சமன் சொன்னா 3 தர 3 அப்ப 9. அப்ப 9 மீட்டர் இந்த டைம்ல பயணிச்சிருக்கு. இந்த பரப்பெண்டுக்கு சமன் சொன்னா 1 தர 1 1 மீட்டர். மொத்தம் இடம்பெயர்ந்த தூரம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா 9 10 மீட்டர். ஸோ 10 அதுக்கு நேரம் வந்து 4. 10 4 2.5 MS-1. சரியா? ஸோ 2.5 MS-1. சரி, அடுத்தது ஒரு ஐடியா ஒன்று சொல்லிதான். ஷார்ட் மெத்தட்ல இதை ஆன்சர் எடுக்கிறதுக்கு ஒரு இது உண்டு. அப்படின்னா நீக்குறது ஆன்சரை இல்லமாக்குறதுக்கு பிளஸ்ல மட்டும் உங்களோட வேகம் இருக்குன்னு சொன்னா பிளஸுக்குள்ள மட்டும் இந்த பரப்புறது மைனஸ் பக்கம் போக இல்லைன்றால் ஏதாவது ஒரு பக்கத்துல மட்டும் இருக்கு, ஒன்று பிளஸ்லயோ ஒன்று மைனஸ்லயோ மட்டும் இருக்கு, ஒரு திசையில மட்டும் தான் பொருள் இயக்கம் இருக்குன்னு சொன்னா மேக்சிமத்துக்கும் மினிமத்துக்கும் இடையில தான் வரும். அப்ப ஒரு சராசரி வேகம் சொல்லுவது 3க்கும் 1க்கும் இடையில இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஆன்சர்ல வந்து 5வது ரிஜெக்ட் பண்ணிடலாம். அது பிறகு பாருங்க கூடுதலா 3ஓட போயிருக்கு, குறைவா ஒரு செகண்ட்னா 1ஓட போயிருக்கு. ஸோ 3க்கு கிட்ட வேண மாதிரி வரும் ஆன்சர். சரியா? 1 கிட்ட இல்ல 3 கிட்ட வரும். 3 கிட்ட வந்துச்சுன்னா 2க்கும் 3க்கும் இடையில மாதிரி. ஏன்னா 1க்கும் 3க்கும் இடையில இருக்கிறது 2. ஸோ ஹாஃபையும் தாண்டி போற மாதிரி 2க்கும் 3க்கும் இடையில மாதிரி ஆன்சர் வர போகுது. ஸோ 3வது 4வது 1 வரலாம். சரியா? அப்ப நீங்க ஷார்ட்ல நீ கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் அது அமையப்போ ஸோ அதுல 1 வரலாம். சம்டைம் 1 மிஞ்சிருச்சுன்னா உங்களோட லக். அதுதான் ஆன்சரா இருக்கு. சரியா? சரி, இப்ப 2020 5வது எம்சிக்கு போவாங்க. சடத்துவ திருப்பம். சடத்துவ திருப்பம் சொல்லி வந்து எப்பவும் நான் உங்கள்ட்ட சொல்லி வந்து திணிவு பரம்பல்லையும் தூரத்திலையும் நீங்க காண புள்ளியில தங்கி இருக்கு. அப்ப இங்க நான் பார்த்தேன்னு சொன்னா இங்க எல் நீளமான ஒரு கோல் ஒன்று இருக்கு. இங்க y தூரத்துல இருந்து PQ. கேள்வியை நல்லா பாருங்க. நீளம் எல்லையுடைய திணிவு கேபிட்டல் எம்ஐயுடைய ஒரு மெல்லிய சீரான கோல் AB உருவில் காட்டப்பட்டுள்ளது. கோலுக்கு சமாந்தரமாக தூரம் வயில் இருக்கும் அச்சு PQ பற்றி கோலின் சடத்து துருவம் யாது? அச்சு PQ பற்றி கோலின் சடத்து துருவம். இந்த அச்சு பற்றிய கோலின் சடத்து துருவம் என்ன? அப்ப நான் என்ன சொல்லுன்னா இந்த அச்சில இருந்து இந்த கோலுக்கு துருவம் இருக்கும். நான் இப்ப என்ன செய்யணும் சொன்னா இது சின்ன சின்ன திணிவா உடைச்சு ஒவ்வொன்னே சர்வசமனான M திணிவுகளா உடைச்சு சின்ன சின்ன திணிவா உடைச்சு. அப்ப சடத்து துருவம் சொல்லுது அவன் சின்ன சின்ன திணிவா உடைச்சிட்டு அதெல்லாம் எப்படியும் நீங்க கருதுறீங்க ஒரு புள்ளி திணிவா கருதுறீங்க. அப்போ ஒரு புள்ளி திணிவா கருதுன்னு சொன்னா இந்த அச்சு பற்றி இந்த சின்ன திணிவுக்கான சடத்து துருவம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா டெல் ஐ. அந்த சடத்து துருவம் என்ன வரப்போன்னு சொன்னா இந்த திணிவு டெல் எம் தூரம் y ஸ்கொயர். டெல் எம் இன்டூ y ஸ்கொயர். இந்த
புள்ளி பற்றி இந்த அச்சு பற்றி நீங்க எடுத்துட்டீங்க இந்த சின்னத்திரத்துக்கு டெல் ஐ சமன் டெல் எம் இன்டு ஐ கேன்சல் வரப்போகுது. இப்படி நீங்க எல்லாத்துக்கும் எடுத்தாண்டாலும் இதுதான் வரும். அப்ப நான் எல்லாத்தையும் சிக்மா பண்ணி விட்டேன், கூட்டி விட்டேன்னு சொன்னா பாருங்க. நான் எல்லாத்தையும் இந்த திணிவுக்கும் டெல் எம் இன்டு ஐ ஸ்கொயர், இந்த திணிவுக்கும் டெல் எம் இன்டு ஐ ஸ்கொயர், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி விட்டேன்னா மொத்தமா கூட்டி வர்றது என் சரத்து திருப்பம் இருக்க போதும். நான் அதான் காணப்படுறேன், அது என்ன மொத்த சரத்து திருப்பம். இங்க சிக்மா எம் சொல்லுது இது மொத்த திணிவா இருக்கும். சோ கேபிட்டல் எம் இன்டு y ஸ்கொயர், கேபிட்டல் எம் இன்டு y ஸ்கொயர் வரும். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிளியரான ஆன்சர். சரத்து திருப்பம் எப்படி பார்க்கற ஐடியா உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு சொன்னா இந்த கேர்லி சேர்த்து எந்த பிரச்சனையும் இல்லை. அச்சு பற்றி தான் நீங்க பாக்கணும். அதுக்காண்டு தான் ஒரு வளையத்துக்கு நீங்க எம்ஆர் ஸ்கொயர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருந்து பாருங்க எல்லாம் ஆர் தூரத்துல இருக்க போகுது. ஒவ்வொரு சின்ன சின்ன திணியும் உடச்சிருச்சுன்னா ஒரு இதுல வரப்போ டெல் ஐ இன்டு டெல் எம் ஆர் ஸ்கொயர். இப்ப நீங்க சிக்மா பண்ணி விட்டீங்கன்னு பாருங்க ஐ மொத்த திணிவு கேபிட்டல் எம் ஆர் ஸ்கொயர். சரி, சரத்து தூரம் சில ஒரு எண்ணிக்கணியம் காவிக்கணியம் இல்ல. சோ எண்ணிக்கணியங்கள் நம்ம நம்பர் முறையில கூட்டி விடுவோம். சோ இங்க கூட்டுல தான் செஞ்சிருக்கு. சோ இதுக்கு முதல்ல ஆன்சர் கிளியரா இருக்கும். தேவையானதை நோட் பண்ணிக்கோங்க. இது டவுட்னா கேளுங்க. சரி, இப்ப நான் 19 MCQக்கு மூவ் ஆகுங்க. சரி, இன்னொரு தரம் செல்லுன்னு சடத்து திருப்பம் செல்ல வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பச்சிருக்கு திருப்பம், அது ஒரு புள்ளி திணிவுக்கான வர்க்கம் எம்ஆர் வர்க்கம். அப்ப நான் இது சின்ன சின்ன எம் திணிவு உடச்சிருந்துச்சுன்னா டெல் எம் இன்டு ஐ ஸ்கொயர், ஒவ்வொன்றுக்கும் டெல் எம் இன்டு ஐ ஸ்கொயர் சொல்லி வரப்போகுது. அப்ப நான் எண்ணிக்கணியம் செலுத்தால எல்லாத்தையும் கூட்டி வர்றது மொத்த செலுத்து இருக்கும். அப்ப நான் எல்லா இதை கூட்டச்சுன்னா y ஸ்கொயர் பொதுவாக வந்துடும். ஒவ்வொரு சின்ன சின்ன திணிவும் கூட்டப்பட போகுது. அப்ப அந்த சின்ன திணிவு எல்லாம் சேர்ந்து என்ன வரப்போகுது, எனக்கு கேபிட்டல் எம் சொல்லி வரப்போகுது, மொத்த திணிவு சொல்லி வரப்போகுது. சரி, பேசிக் ஐடியா சரத்து திருப்பத்தை பத்தி. பேசிக் ஐடியாவை மறந்துடவானா, அந்த பேசிக் ஐடியா வச்சுதான் கேள்வி எடுத்துட்டு போறான். சரி, இப்ப அடுத்ததான் 19 MCQக்கு வாங்க. ஈரமை மையங்கான கேள்வி ஒன்று வந்திருக்கு. இந்த ஈரமை கல்வி வந்து இதுக்கு முதல்ல வந்தவைகள் தான். ஆனா இப்ப வந்து பழைய மாதிரி எடுத்துட்டான். முந்தி வந்துச்சு பொருளையில நின்று பிறகு இப்ப பழைய மாதிரி அந்த கேள்வியை கொண்டு வர ஆரம்பிச்சுட்டான். நீங்க பாத்துருக்க 2018 வந்துச்சு, 2020 வந்திருக்கு. சரி, இப்போ செட்டப் தந்துட்டு இந்த ஈரோய் மயத்தை காணுங்கன்னு சொல்லி கேட்கான். ஈரோய் மயத்தை இணைந்து கேட்கான்னு சொன்னா ரெண்டையும் பிணைச்சு வச்சிருக்கான் ஒரு புள்ளி. அப்ப அது ரெண்டையும் நீங்க படத்தை பாருங்க, எக்ஸ்னு சின்ன புள்ளியில இருந்து பிணைச்சு வச்சிருக்கான். சோ எக்ஸ்ல இருந்து இடத்து தூரம் என்ன, இந்த எக்ஸ்ல இருந்து ஈரோய் மயத்துல தூரம் என்ன. அவன் செல்லுவான் ஏண்டு செல்லுறது வந்து ஆர் ஆரையுடைய ஒரு சீர வட்டம். அப்ப இது வந்து ஆர் ஆரையுடைய ஒரு வட்டம். அப்ப ஆர் ஆரையுடைய வட்டம் சொன்ன இதுல மையம் இங்கே இருக்குன்னு சொன்னா இந்த தூரம் எதா இருக்க போகுது, ஆறா இருக்க போகுது. சரி, இப்ப இது ஆர் தூரம், அப்ப இதுவும் ஆர் தூரம் இருக்க போகுது. அப்ப இது ஏன்னு சொல்லுதான் கேள்வி சொல்லுவான். பின்னு சொல்லு 2R. அப்ப 2Rன்னு சொன்னா இதுல பாயிண்ட் வந்து சரியான மையத்தில் இருக்க போகுது. இது 2R, இங்க 2R இருக்கும். சரியா, இங்க 2R இருக்க போகுது. அப்ப இதுதான் பி. பியும் சியும் 2R. சோ இதுவும் 2Rன்னு சொன்னா இதுல மையம் வந்து சரியா இந்த புள்ளியில இருந்து 2R தூரத்தில் இருக்க போகுது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சீன்னு சொல்லுது 3R. அப்ப 3Rன்னு சொல்லுது வந்து இதுல மையம் பாருங்க, இது 2, இது சீன்னு சொல்லுது 3R. சோ இதுல மையம் வந்து இது ஆர் ஆர். சோ இந்த மட்டில் இது ரெண்டா பிரிச்சு, இது 2R ரெண்டா பிரிச்சு வாரு இந்த மட்டில் இருக்க போகுது. ஏழு இந்த பின்னு சொல்ல பெரிய வட்டத்துல மையம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இருக்க இப்ப வட்டங்கள் எல்லாத்திலையும் இந்த கூட்டுப்பொருள் ஒன்றாகப்படுது. இதுல நீங்க சின்ன ஒரு வேர்டு ஒன்று இருக்கு. இந்த வேர்ட்ஸ் அந்த கேள்வி முழுமையாக என்ன செய்ய மூவ் பண்ணிட்டு போகுது. ஒரு சீரான உலோக கம்பியினால் அன்லைன் பண்ணுங்க, ஒரு சீரான உலோக கம்பியினால். அப்ப இந்த பொருள் வந்து ஒரே வடிவான இதாலதான் ஆக்கப்பட்டிருக்கு. ஒரே வடிவான அந்த பொருள் ஆக்கப்பட்ட பதார்த்தம் வந்து ஒரே கம்பியால தான் ஆக்கப்பட்டு இருக்கு. அப்போ ஒரு சீரான கம்பியால ஆக்கப்பட்டு இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, இதுல
நீளம், இந்த கம்பியோட நீளம் என்ன வரப்போ உங்களுக்கும் ஏண்டு செல்லு கம்பியோட நீளம் என்ன வரப்போ, ஏண்டு செல்லு வந்து இந்த இருக்கு சின்ன வட்டமே R6. அப்போ கம்பியோட நீளம் 2πr. பீண்டு செல்லு கம்பியோட நீளம் என்ன வரப்போன்னு சொல்லி பாருங்க. பீண்டு செல்லு கம்பியோட நீளம் உங்களுக்கு வரப்போகுதோ பிஎம்சியும் ஒரே இது 2π × 2r. அப்போ 4πr சொல்லி வரும். அது பிறகு டீண்டு செல் அந்த பெரிய பாத்தீங்கன்னு சொன்னா அவட 3r, so 6πr சொல்லி வரப்போகுது. 2π × 2 3r வர போறீங்க, so 6πr சொல்லி வரப்போகுது. இப்ப நான் மூன்றையும் கம்பியோட நீளம், இப்ப நான் சொல்லிங்க அந்த 2πr கம்பியோட நீளத்தோடைய அந்த கம்பியோட திணிவு என்னன்னு சொன்னா m சொல்லி சொல்லுங்க. அப்ப ஏட திணிவு என்னதான் இருக்கும், m ஆயிருக்கும். பிடிஎம் சீரன் திணிவு எதா இருக்க போது பாருங்க, 2πrக்கு m கடந்தா 4πrக்கு 2m ஆயிருக்கும், 6πrக்கு 3m ஆயிருக்கும். சரியா? இப்ப நான் நிறைகளை கண்டுட்டேன். இந்த நிறைகள் எப்படி தாக்க போகுது, தாக்க போற இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா சரியா இட மையத்துல, சரியா தாக்க போற பிளேஸ பாத்தீங்கன்னு சொன்னா சரியா இட மையத்துல இங்க வந்து இதுல அவட நிறை, அப்ப நிறை வந்து 2m, சோ 2mg தாக்கும். இந்த இடத்துல வந்து இதர நிறை mg தாக்கும். இந்த இடத்துல வந்து இதர நிறை 2mg தாக்கும். இந்த இடத்துல வந்து இதர நிறை 3mg தாக்கும். இப்ப எனக்கு இதர விலையுள் இந்த எக்ஸ்னு செல்ல இந்த புள்ளியில இருந்து எந்த தூரத்துல வரும், சரியா? இந்த எக்ஸ் இடத்துல இருந்து எந்த தூரத்துல வரும், இதுதான் இப்ப என்ன நான் பார்க்க வேண்டிய விடை. இப்ப நான் என்ன செய்யணும்னா இந்த படத்தை விட்டுட்டோம் அப்படின்னு இந்த வட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு நான் இப்ப மூவ் ஆக போறேன். இந்த தாக்க நிறைகளை மட்டும் சம்பந்தப்படுத்தி வட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு நான் மூவ் ஆகிறேன், தாக்க நிறைய மட்டும் சம்பந்தப்படுத்தி. அப்ப தாக்க நிறைகளை மட்டும் சம்பந்தப்படுத்தி நான் என்ன செய்ய போறேன்னு இதை கொண்டு போறேன். இப்ப இந்த தாக்க நிறைகளை மட்டும் நான் இதை குறிச்சேன். இதைத்தான் நான் எக்ஸ் செல்ல புள்ளியா எடுத்தா பாருங்க, எக்ஸ்ல இருந்து 2r தூரத்துல என்னதாக போகுது, 2mg தாக்க போகுது. எக்ஸ்ல இருந்து r தூரத்துல mg தாக்க போகுது. சோ mg வந்து எக்ஸ்ல இருந்து r தூரத்துல தாக்க போகுது. அடுத்த 2mg வந்து எக்ஸ்ல இருந்து 2r தூரத்துல தாக்க போகுது. சோ எக்ஸ்ல இருந்து 2r தூரத்துல அடுத்த 2mg, அடுத்து r 3mg சொல்லி வந்து எக்ஸ்ல இருந்து 3r தூரத்துல அப்படின்னு சொன்னா இது ஃபுல்லா 2r சொன்னா இது இங்க வரவேன்னு சொன்னா இந்த துண்டு 6 இருக்கும். சரியா? இப்ப இதுகளோட விளைவுல எனக்கு வரப்போன்னு சொல்லி தான் பார்ப்பேன். இப்ப பாருங்க, இது அவ்வளவு எப்படிப்பட்டது, நிகர்த்த சமாந்தர விசை. இந்த நிகர்த்த சமாந்தர விசைகளோட விளைவு எங்கன்னு சொல்லி பார்க்க போறேன். நான் இப்ப என்ன செய்யணும்னா எனக்கு நல்லா விளங்குது, இந்த புள்ளியில இருந்து 2r தூரத்துல 2mg, இந்த புள்ளியில இருந்து 2r தூரத்துல 2mg. அப்ப சம பருமனுள்ள ரெண்டு விசைகள் குறித்த புள்ளியிலிருந்து சம தூரத்துல இருந்துன்னு சொன்னா அதோட விளைவு என்ன செய்யும், அந்த புள்ளிக்கு தான் வரும். அப்படி இல்லைன்னா சம பருமனுள்ள ரெண்டு விசைகள் இப்படி நிகர்த்த சமாந்தர விசைகளை தாக்க நேரம் அவட விளைவுல எப்படி வரும், அவட நடுவால வரும். சோ ரெண்டுக்கும் இடைப்படுத்த 4 ஆரம்பிச்சு ரெண்டுக்கு நடுவு எக்ஸ், சோ எக்ஸ் ஆல வரப்போகுது. அப்ப நான் இந்த ரெண்டுக்கும் விளைவு பார்க்கேன். அப்ப மத்த விசைகளை அப்படியே வச்சுட்டு அப்படிங்க பாருங்க, சரியா எக்ஸ்ல வந்து 4mg வரப்போகுது. அப்ப எனக்கு அங்கால தேவையில்லை. சோ எக்ஸ்ல 4mg வரப்போகுது. எக்ஸ்ல இருந்து r தூரத்துல mg வரப்போகுது. எக்ஸ்ல இருந்து 3r தூரத்துல 3mg வரப்போகுது. சோ இது r தூரம், இது 2r தூரம். இது வந்து 2r தூரமா இருக்க போகுது, இது வந்து r தூரமா இருக்க போகுது. ஏன்னு சொன்னா இந்த 3r தூரம் இது 3r. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா நான் இந்த இதால் வச்சுப்பேன். இதுல வந்து நான் எண்ணம் லேசாக்குறது கேள்விய, சரியா எண்ணம் கேள்வியை லேசாக்குறதுக்கு இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த ரெண்டு விசைக்கும் விளைவு பார்க்க போறேன். எதுக்கும் எதுக்கும் mgக்கும் 3mgக்கு நான் விளைவு பார்க்க போறேன். அப்ப இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 2r.
சோ இதுல விளையும் நான் எம்ஜில இருந்து எவ்வளவு தூரத்துல வருவேன்னு சொல்லி பார்க்க போறேன். இதுல இருந்து எம்ஜில இருந்து எவ்வளவு தூரத்துல வருவேன்னு சொல்லி பார்க்க போறேன். அப்ப பாருங்க, நான் இப்ப என்ன செய்யணும், ரெண்டுக்கும் இடப்பட்ட தூரத்தை மொத்த விசைகள் இந்த ரெண்டு விசையும் கொடுத்து வைக்கிறேன் 4 எம்ஜியால பிரிச்சு நான் இங்க இருந்து பார்க்க போறேன். எம்ஜில இருந்து பார்க்க போறேன்னு சொன்னா நான் எதால பெருக்கணும், 3 எம்ஜியால பெருக்கணும். அப்ப நான் 3 எம்ஜியால பெருக்கிட்டேன்னு சொன்னா பாருங்க, இன்னைக்கு வரப்போகுது உங்களுக்கு எம்ஜி எம்ஜி வெட்டுப்பட்டு இந்த இதையுமே நீங்க சுருக்கிற கீழே 2 வரும். சோ 3 2 6 சொல்லி விட வரப்போகுது. அப்ப எம்ஜில இருந்து 3 2 6 தூரத்துல இது 2 விலைகள் வரும். அப்படின்னு சொன்னா 3 எம்ஜிக்கும் எம்ஜிக்குமான விலைகள் வந்து இந்த எம்ஜில இருந்து 3 2 தூரத்துல வரப்போகுது. சோ இப்ப நான் அந்த படத்தை மரா வரைஞ்சா பாருங்க, எக்ஸ்ல ஏற்கனவே 4 எம்ஜி இருக்கு. சோ இந்த 3 எம்ஜிடையும் விலைகள் சரியா 6 தூரத்துல இருந்து எக்ஸ்ல இருந்து இந்த 6 தூரம் எம்ஜி தாக்கு. சோ இந்த எம்ஜி தாக்கு இந்த இடத்துல இருந்து எங்கனைக்கு வரேன்னு சொல்லி பார்த்தா 3 6 2 தூரத்துல வருது. இந்த தூரம் இந்த எம்ஜி தாக்கு எக்ஸ் புள்ளியில இருந்து 6 தூரத்துலானே. சோ அதுல இருந்து 3 6 2ல வருது. இதுல இருந்து 3 6 2. அப்ப இப்ப நான் செஞ்சுட்டேன், சமபருமனுள்ள 2 விசைகள் தாக்குது. சமபருமனுள்ள 2 விசைகள் எப்படிப்பட்ட தூரத்தை தாக்குன்னு சொன்னா பாருங்க, 6 3 6 2. அப்ப இது மொத்த தூரம் என்ன வரப்போகுது உங்களுக்கு, இந்த 6 3 6 2 நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களோட மொத்த தூரம் என்ன வரப்போகுன்னு சொல்லி பாருங்க, 5 6 2ன்னு சொல்லி வரும். உங்களோட மொத்த தூரம் வந்து 5 6 2ன்னு சொல்லி வரப்போகுது. இந்த மொத்த தூரம் 5 6 2. இப்ப இதர விலையுள் இந்த இதர விலையுள் எங்க வரும்னு சொன்னா இந்த மொத்த தூரத்துல சமபருமன் 2 நிகழ்த்து சமாதிசை தாக்குன்னு சொன்னா அந்த 2க்கும் தூரத்துல நடுவுல வரப்போகுது. சோ சரியா நடுவுல வரும். அப்ப மொத்த தூரம் 5 6 2ண்டா இங்கால உள்ள தூரம் எப்படி இருக்க போதும், 5 6 4. இங்கால உள்ள தூரம் 5 6 4 இருக்கு. சோ எக்ஸ்ல இருந்து விலையில் இருவை மையம் வந்து டிஎன்டின்னு சொல்லுவது எங்கே தாக்க போகுது, 5 6 4 தாக்க போகுது. அந்த கேள்வி அதுதான், எக்ஸ்ல இருந்து இந்த பொருளோட ஈரை மையத்தானம் எங்க இருக்க போகுதுன்னு சொல்லி. சோ 5 6 4 இருக்கும். சரி, சோ ஆன்சர் 2வது சூட்டபிள். நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் இந்த கேள்விக்கு மெத்தட். சோ திணிவுல இருந்து நீங்க ஐடியா எடுத்துட்டு போகணும். பேசிக் ஐடியா வந்து நோமலா கேள்வி கேட்டிருக்கான், அவ்வளவுதான். அந்த அளவு ஹார்ட் பண்ண கேள்வி ஸ்மூத்தா மூவ் ஆகுது. 2020 இப்போ இது வரைக்கும் மெக்கானிக்ஸ் வந்து ஹார்டா லேசா வந்த இயர்னு சொன்னா 2020 ரெக்கமெண்ட் பண்ண பாரு. ஃபுல்லா நான் கம்ப்ளீட்டா முடிச்சோட நீங்களே பாருங்க, அப்ப நீங்களே சொல்லுவீங்க. சரி, அடுத்த வேலைக்கு மூவ் ஆகும். 20வது MC. சரி, ஹேரி நாயோ ஹரி சரி யூக்லா பெர்சோனா சரியா. இதுவரைக்கும் வராத ஒரு ஐடியா ஒன்று கேட்டான். ஆனா இந்த ஐடியால நிறைய மாடல் பேப்பர்ஸ் கேள்வி வந்திருக்கு ஆல்ரெடி. ஸோ அந்த எக்ஸாம் போனவங்க வந்து பார்க்கறது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க இதே மாதிரி மாடல் பேப்பர்ஸ் கேள்விகள். ஸோ அது கேள்வியோட புதுசு இல்லை, இந்த கேள்வி புதிய கேள்வி ஒன்று இல்லை. எக்ஸாம் ஏற்கனவே சிட் பண்ணவங்களுக்கு, மற்றவங்க தான் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. பார்ப்போம் இப்ப. சரி, கேள்வி சொல்லுவான், உருவில் காட்டப்பட்டுள்ள யூக்குழாய் என்ற புயங்களில் நீரும் தேங்காய் எண்ணெயும் இடப்பட்டுள்ளன. நீர் எண்ணெய் இடைமுகம் நிலை குத்தாக குழாயின் நடுவில் உள்ளது என கொள்க. சரியா, நீரையும் இதனையும் இடைமுகம் எப்படி இருக்கான், நிலை குத்தாக குழாயில நடுவுல இருக்கான், இந்த இடத்துல இருக்கான். அங்கே அவன் இங்கால பீண்டு சொல்லி ஒரு புள்ளியை காட்டியிருக்கான், இங்கால கியூண்டு சொல்லி ஒரு புள்ளியை காட்டியிருக்கான். சரியா, இப்ப அவன் அடுத்தது சொல்லுவான், நீரடர்த்தி ரோ டபிள்யூ தேங்காய் நடத்தி ரோ நோட் இந்நிலைமைகளுக்கு. இங்க இருந்து அவன் உயரங்கள் அளந்திருக்கான். இங்கே இருந்து ரெண்டுக்கு ஒரு கிடைக்கோட்டை வரைஞ்சிட்டு இந்த உயரத்தை அவன் சொல்லுவான் H3, இது H4. இங்கால உயரத்தை சொல்லுவான் இது H1, இது H2. இப்ப ஏபிசி கூட்டுறது வந்துட்டு இதுல எது உண்மை எது பாயிண்ட் சொல்லி கேள்வியை கேட்கான்.
சரி, ஸ்மூத்தான கேள்வி போகுது. எது உண்மை எது பாயிண்ட் சொல்லி இப்ப நீங்க பாருங்க. அதுல வந்து நீங்க பாத்தீங்க சொல்லுண்டா புள்ளி பீல் உள்ள முகம் கீழ் உள்ள முகத்துக்கு சமனாகும். பொது இடைமுகம் இப்படி வரத்துல நீங்க பாருங்க. இந்த பொது இடைமுகத்துல இங்க ஒரு புள்ளி இருக்குதானே, எப்படின்னு சொல்லுண்டா இந்த கிடக்கோட்டை டொட் லைன்ல காட்டி உங்களுக்கு நான் பொது இடைமுகம் இப்படி இருக்குது. சோ பீண்டு செல்ல இது புள்ளி இங்கே இருக்குது, கியூண்டு செல்ல புள்ளி இங்கே இருக்குது. சரியா? இது எப்படின்னு சொன்னா இந்த பெஸ்கால தத்துவம் நீங்க யூஸ் பண்ணினாலும் சரி, பெர்னலின் கோட்பாடு யூஸ் பண்ண நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பெஸ்கால தத்துவம் அந்த குறித்த பாய்க்கு மட்டும் யூஸ் பண்ணிடும். இங்கால இப்ப இருக்குது வந்து உங்களோட என்ன நீர், இங்கால இருக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய். சரியா? இங்கால இருக்கு நீர், அங்கால இருக்க தேங்காய் எண்ணெய். அப்ப இந்த நீர் இந்த பீடு செல்ல புள்ளிங்க இருக்குதானே, இதுரையும் இந்த இடத்துல இருக்கு பொது இடைமுகத்தோட ஒட்டிட்டு இருக்குது. இந்த புள்ளியில அமுக்கம் சமன். சரியா? கியூண்டு சொன்ன இந்த புள்ளிலையும் பொது இடைமுகத்தோட ஒட்டிட்டு இருக்கு இந்த எண்ணெயுடைய புள்ளி, இதுலயும் அமுக்கம் சமன். அப்ப அதால இந்த ஒட்டிட்டு இருக்க ரெண்டு புள்ளியும் ஒரு பொது அமுக்கத்தை இருக்க போகுதும். சோ பீடாமுகம் கீழாமுகம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கும் ஈக்குவலா இருக்கும். விளைஞ்சா இந்த ஏன்னா இந்த நீருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலும். அப்ப நான் பெஸ்கால தத்துவத்தின்படி இந்த நீர்ல இந்த பீண்ட புள்ளிக்கும் அதே மட்டத்துல உள்ள பொதிடைமத்தோட இருக்கு நீர்ல பொதிடைமத்தோட ஒட்டிட்டு இருக்கு நீர்ல புள்ளிக்கும் அமுக்கம் சமம். சரியா? இதே மாதிரி கியூண்டு செல்ல புள்ளினா அந்த திரவத்துல எனக்கு அமுகத்தை சமப்படுத்தலும். ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமன் நிபந்தனையின்படி கியூண்டு செல்ல இந்த புள்ளிக்கும் பொதிடைமத்துல ஒட்டிட்டு இருக்கு அந்த எண்ணெயிட புள்ளிலையும் அமுக்கம் சமன். ஒட்டிட்டு இருக்க ரெண்டு புள்ளியும் ஒரே அமுக்கத்துல இருக்கிறதால பியும் கியூவும் எப்படி இருக்கும்? ஒரே அமுக்கத்துல இருக்கும். சோ அமுக்கம் பியும் அமுக்கம் கியூவும் சமம். அமுக்கம் பியும் அமுக்கம் கியூவும் சமனாக்கணும் சொன்னா பியில இந்த இடத்துல உள்ள அமுக்கம் பாருங்க, சாதாரண வளிமண்டல அமுக்கத்தோட H1 rho W G. Qல இந்த இடத்துல உள்ள அமுக்கத்தை பாருங்க, சாதாரண ஒரே கிலோமீட்டர் அமுக்கம் சமனே. சோ இந்த புள்ளிகளுக்கு அமுக்கம் Qல உள்ள அமுக்கம் சமன். சாதாரண வளிமண்டலத்தோட H2 rho naught G. ஆகவே இது ரெண்டும் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். அப்ப இது ரெண்டும் சமனா இருக்கும்னு சொன்னா பையும் பை மட்டுப்படும். சோ H1 rho W சமன் H2 rho naught 2. பையும் பை மட்டுப்படும். சோ H1 rho W சமன் H2 rho naught 2. சரியா? இந்த பாயிண்ட் தான் இதுக்கு மெயின் ஆனது. இத மறாலும் சொல்லுங்க, இதுதான் பொது இடைமுகம் சொன்னா இது பொது இடைமுகம். சரி, எங்கால நீர் இருக்கு, இங்கால எண்ணெய் இருக்கு, இங்க உள்ள புள்ளி பி, இங்க உள்ள புள்ளி கியூ. இந்த பொது இடைமுகத்தோட ரெண்டும் சேரு இடத்துல இங்க நீர் இருக்குமா இல்லையா, இங்கால எண்ணெய் இருக்குமா இல்லையா, இந்த ரெண்டும் ஒரு அமுக்கத்துல இருக்க போகுது இந்த பொது இடைமுகத்துல சேரு இடத்துல. அப்ப பீண்ட செல்லு இந்த நீர்ல உள்ள புள்ளியும் பொது இடைமுகத்துல இருக்கு அந்த பீண்ட செல்ல நீரும் சாரி இந்த எக்ஸ் இந்த பொது இடைமுகத்திட்ட இருக்கு அந்த நீரும் ஒரே அமுக்கத்துல இருக்கும். ஒரே திரவத்தை தான் நான் பெஸ்கால் யூஸ் பண்ணேன், ஒரே கிலோமீட்டர் அமுக்கம் சமன் நிபந்தனை. அப்ப இதுவும் ஒரே அமுகத்துல இருக்கும். அதே மாதிரி கியூவும் இந்த இங்க இருக்க எண்ணெயும் அந்த கியூன் செல்ல எண்ணெயில இருக்க ஒரு புள்ளியே அதுவும் என்ன செய்யும்? ஒரே அமுக்கத்துல இருக்கும். ஆகவே இங்க உள்ள இந்த புள்ளிகள் ரெண்டும் சம அமுக்கத்துல இருக்கிறதால சரியா, இந்த பொது இடைமுகத்துல இருக்க நீரும் அந்த எண்ணெயை டச் பண்ண இடத்துல ஒரு சம அமுக்கம் சமனொண்டு வாரத்தால இதுவும் எப்படி இருக்கும்? சமனான அமுகத்துல இருக்கும். சோ இதான் என்னோட நிபந்தனை. சோ இதுவும் சமன். அப்ப அதையில இருந்து உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரையிலும் இதுவும் சமன் சரி. ஆகவே ஏயும் சரி பியும் சரி. சிய பாருங்க, சிய பாத்தீங்கன்னு சொன்னா அவன் சொல்லுவான் இங்கனைக்கும் இங்கனைக்கும் அமுக்கம் சமப்படுத்தி சொல்லுவான். இந்த புள்ளி அமுக்கம் சமன் சொல்லி எந்த காலமும் பெஸ்கால தத்துவத்தை வந்து உங்களுக்கு ஒரு திரவத்துக்கும் இன்னொரு திரவத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது எண்ணெய்க்கும் இதுக்கும் இருக்கும் இப்படி யூஸ் பண்ணலாம் பெஸ்கால தத்துவம். சரியா? ஒரே திரவத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சரியா? அப்ப அதால என்ன செய்யுது? சிஎன்ல கூட்டு பிழையா இருக்கு. சோ ஏயும் பியும் சேர்ந்து சரிக்கு விடையா வரும். பொது இடைமுகத்துல இருக்க புள்ளியெல்லாம் அமுக்கம் சமனா இருக்குமோ? பொது இடைமுகத்துல அமுக்கம் சமனா இருக்கும். உதாரணமா நீங்க அர்த்தம் செய்யுங்க, இந்த இதுகள் யூக்குள்ள பரிசோதனை நீங்க என்ன செய்யுங்க சொன்னா, இப்ப இதுல நீர் இந்த மட்டுக்கு இருக்குதுன்னு சொன்னா இந்த மட்டுக்கு வந்துட்டு இதுக்குள்ள திரவம் ஒன்று இருக்குன்னு சொன்னா இந்த புள்ளியில நீர்ல ஏற்பட அமுக்கத்தையும் இனவார நீர்ல உள்ள அமுக்கத்தையும் தான் நீங்க சாப்பிடுத்தீங்க. ஒரே திரவத்துக்கான அமுக்கத்தை சாப்பிடுத்தீங்க. சரியா? இங்க பொது இடைமுகம் வந்து நிலைக்குத்தா இருக்கிறதால இந்த இடத்துல அமுக்கம் ஈக்குவலா இருக்கும். சரியா? ஒரே திரவத்துல உள்ள அமுக்கத்தை தான் நீங்க சாப்பிடுறீங்க, வேற திரவத்துக்கு நீங்க போக இல்லை. சோ அதுல வந்து என்ன செய்ய போறீங்க?
நல்லா வச்சுக்கணும். பெஸ்கால் தத்துவம் வந்து ஒரே திட்டத்தான் செல்லுபடியும். ஒரு குறித்த பாய்க்கு அமுக்கம் உள்கடத்தப்படும். சரி, இதுதான் அடுத்த தத்துவம். சோ இதுல வந்து ஏயும் பியும் சரி, சிபில நார்மலா ஒரு புள்ள யோசிச்சேன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா, நார்மலா இந்த கேள்வியை ஒரு புள்ள யோசிச்ச போன்னு சொன்னா அப்படின்னா இந்த டவுட் பொதுடைய மோனிசன் டவுட் உண்டா ஷார்ட்கட் தான் இது. சி நல்லா பிள்ளைன்னு சொல்லி விளங்குது. பெஸ்கால் தத்துவம் வேற ஒரு பை யூஸ் பண்ணேன்னா சோ சிபில சிபிலன்னா ஒரு ஆன்சர்ல 4ம் 5ம் வராது. ஏ சரின்னா பியும் சரி, ஏ பிலன்னா பியும் பில. எனக்கு ரெண்டு ஒரே விஷயம் தானே சொல்லுது. பீலங்கில் அமுகம் சமனத்தை தான் சொல்லுது. அது சமன்றதால இது வருகிறது. சமனா இருந்தா இது சரி, சமன் இல்லைன்னா இது பில்ல. அப்ப ஏ சரின்னா பி, பி சரி, ஏ இல்லைன்னா பி பில்ல. அப்ப ஏபி பில்லன்னு ஒரு ஆன்சர் இல்ல, ஏபி சரின்னு ஒரு ஆன்சர் இருக்கு. சோ ஆன்சர் நார்மலா போட்டு போகும். சரியா? இவ்வளவுதான் இந்த எம்சிக்கு. டிஸ்கஷன் நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த எம்சிக்கு போறேன். சரி, கிளியரா? கேள்வி லேசான முறையில காட்டியிருக்கான், கஷ்டப்படுத்த இல்லை. இது வரைக்கும் நார்மலா தான் போயிட்டு இருக்கான். சரி, நான் அடுத்த எம்சிக்கு மூவ் ஆகேன். 22வது எம்சிக்கு. சரி, இதுவும் பாஸ் பேப்பர் ஆல்ரெடி வந்திருக்கு. இதே ஐடியா பேஸ் பண்ணி எம்சிக்யூகள். ஸோ கொஞ்சம் பாஸ் பேப்பர் பார்த்துக்கோங்க. கப்பிகள்ல வர எம்சிக்யூ உராய் விசை என்ன அந்த ஆரம்பம் சொல்லி ஒரு கப்பிகள் ஞாபகம் 2000+ எம்சிக்யூல இருக்கு. இதே இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. சரி, 22வது எம்சிக்யூ பாருங்க. 22வது எம்சிக்யூ பாருங்க. ஒரு இலேசான ஒப்பமான கப்பிக்கு மேலா செல்லும் ஒரு இலேசா நீட்ட முடியாத இலையின் முறையே 0.5 கிலோகிராம் 1 கிலோகிராம் திணிவுள்ள ஏகமா பி எனும் இரு குட்டிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளதோடு தொடுவேறும் எல்லா மேற்பரப்புகளுடைய இயக்க உராய் குணம் 0.5. சோ மியூட பெருமானம் என்னையா எல்லா இடத்துலயும் 0.25 எல்லா மேற்பரப்புக்கும். அப்படின்னா ஏயும் பிக்கும் 0.25 தான், பிக்கும் தரைக்கும் 0.25 தான். இப்ப கேட்கான் சமத்தினங்கள் இருக்கு. பி மாறா கதியுடன் இடப்பக்கம் இழுப்பதற்கு எஃபின் பிரயோகிக்க வேண்டிய விசை. இந்த மாறா கதியோட இது அசையத்துக்கு என்ன விசையை நீங்க பிரயோகிச்சோம்னு சொல்லி கேட்கும். சரியா? இப்ப பாருங்க, இதுல நிறை வந்து சொல்லலாம் 0.5 சொல்லி, இதுல நிறைய வந்து 1 சொல்லி சொல்லலாம். சாரி, தெரியும். அப்ப நான் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் சொன்னா, இதுல தாக்க விசையை குறிச்ச போறேன். எப்படி குறிச்ச போறேன்னு சொன்னா, நான் இப்ப அடுத்த உடச்சி குறிச்ச போறேன். அப்படின்னா ஏல தாக்கு விசை வேறையாவும் பில தாக்கு விசை வேறையாவும் குறிச்ச போறேன். இப்ப பாருங்க, இதை உடச்சு விட்டுட்டேன். நான் தனியா விசையை குறிச்சதுக்கு உடச்சியாலும் சேர்ந்து இருக்கு. இப்ப ஏட நிற 5 நியூட்டன் எங்க தாக்கும்? டிரெக்டா கீழே தாக்கும் 5 நியூட்டன். இங்கால ஒரு இழுவை கொண்டு வரும் டி. இங்கால செய்யும் பொருள் ஒரு இழுவை கொண்டு வர போதும் டி. அப்ப இங்கால பொருள் இழுவை வருச்சுன்னா உராய் விசை என்ன செய்ய போதும், இதுல நீங்க பாத்தீங்கன்னா முன்னோக்கி இங்கினைக்கு வர போதும். இந்த ஏ குட்டில தாக்க உராய் விசை F1. ஏ குட்டில வர மறுதாக்கம் R1 என்ன செய்யணும்னா இங்கினைக்கு வரும் முன்னுக்கும், இதுல வரும் R1. சரியா? இப்ப நியூட்டன தேர்ட் லா படி இந்த மேற்பரப்பால் இதுக்கு ஒரு உராய்வு F1 இங்கால கொடுக்கப்பட்டா இந்த மேற்பரப்புக்கு என்ன செய்ய போகுது? பருமன சமாத்தி செய்யறா இங்கால என்ன செய்ய போகுது? F1 உராய்வு கொடுக்கும். மேற்பரப்பு இங்கால என்ன செய்ய போகுது? F1 உராய்வு கொடுக்கும். R1 இந்த மேற்பரப்பு இந்த பொருளுக்கு கொடுத்தா அந்த பொருள் இந்த மேற்பரப்புக்கு என்ன செய்ய போகுது? R1 கீழ் நோக்கி கொடுக்கும். ஏன்னா விசை குறிச்சதை இங்க மெயின் விசை குறிச்சதை கிளியர் ஆகிட்டீங்கன்னு சொன்னா அங்கால ஒன்றுமே இல்ல. விசையை தெளிவா குறிச்சுக்கணும். அதுக்கு பிறகு பாருங்க, இதுல நீர 1 கிலோகிராம்னா 10 நியூட்டன் இலதாக போகுது. இந்த இலை என்ன செய்யும் சொன்னா இதை டி ஓடுங்கால இழுக்கும். ஏன்னா இலேசான இலை என்றால் இலை வழியே இழுவைகள் சமனாக இருக்கும். இந்த மேற்பரப்பால இதுக்கு ஒரு உராய் விசை F2 என்ன செய்ய போகுது? இங்கால கொடுக்கப்பட போகுது. ஏண்டா இங்காலாம் பொருள் இயங்குது. F விசையால பொருள் இங்காலாம் இயங்குது. இந்த மேற்பரப்பால இதுக்கு ஒரு 7 மரதாக்கம் R2 கொடுக்கப்படும். 7 மரதாக்கம் R2 கொடுக்கப்படும். சரி, இப்ப உங்களுக்கு
தனித்தனிய தொகுதியை பார்க்கவும் மேலும் சேர்த்து தொகுதியை பார்க்கவும் மேலும். சரியா? நான் தனித்தனிய பார்த்தேன்னு சொன்னா ஏண்டு செல்ல பொருளோட மாறாவயத்தோட இயங்கத்தால நிலைக்குத்து சமநிலை ஒன்று இருக்கும். சோ R1 வந்து 5க்கு சமனா இருக்கும். R1 வந்து எதுக்கு சமனா இருக்க போதும் 5. இது நான் ஏல மட்டும் பார்க்கேன். அதே நேரம் T வந்து எதுக்கு சமனா இருக்க போதும் F-க்கு சமனா இருக்க போகுது. மாறாவயத்தோட போகுது. இது மாறாவயத்தோட போகுதுன்னா இதுவும் என்ன செய்யும்? மாறாவயத்தோட இழுபட்டு வரும். சோ இதுல உள்ள இழுவட்டி வந்து இந்த F1க்கு சமனா இருக்க போகுது. அப்ப T சமன் F1. F1 என்னதுக்கு சமன்? mu into R1க்கு சமன். F1 என்னதுக்கு சமனா இருக்க போதும் mu into R1க்கு சமன். ஆகவே இந்த இதனுடைய இழுவட்டி என்னதுக்கு சமன் சொன்னா mu சொல்ல 0.25 R1 சொல்ல 5. சோ T வந்து 1.25 நியூட்டனா இருக்க போகுது. நான் குற்றி A வச்சு எடுக்கேன். T குற்றி A வச்சு நான் செய்யேன் T எடுக்கேன். இப்ப இந்த குற்றி B பார்த்தேன்னு சொன்னா நான் உள்ள விஷயங்களெல்லாம் தெளிவா குறிச்சிருக்கேன் பாருங்க. சரியா? இது 5 நியூட்டன் வந்து இதுல தாக்குது, இதுக்கு வராது, இதுல தாக்குது. இப்ப இந்த குற்றியை நான் பார்த்தேன்னு சொன்னா நிலைக்குத்த இந்த குற்றி B அசைய இல்லை. சோ அதுல சமநிலைக்கு நிலைக்குத்த நான் எடுத்தா R2 10க்கும் R1 கூட்டுத்தொகைக்கு சமம். எனக்கு கீழ் நோக்கி தாக்குது. சோ R2 சமன் 10 பிளஸ் R1. ஆனா R1 எத்தனை எனக்கு 5. சோ 10 பிளஸ் 5 சோ 15 நியூட்டன். 15 நியூட்டன். சரியா? இதை இன்னொரு முறை எப்படி செய்யணும்? தொகுதியை கருதி நான் அடுத்த ஸ்டெப்ல தொகுதியை கருதி செஞ்சு காட்டியேன். சோ அடுத்த ஸ்டெப்ல தொகுதியை கருதி இதுக்கு எடுப்போம். இப்ப இதுல பார்ப்போம். இப்ப இந்த B குற்றிக்கு கிடையே நான் போட்டேன்னு சொன்னா மாறாயத்தோட போப்போம்னு சொன்னா இந்த கேபிட்டல் F விசைய Tம் F2 என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். சோ கேபிட்டல் F சமன் T பிளஸ் F2 சமப்படுத்தணும். இங்க நீங்க பாருங்க F2 செல்வது வந்து இதுல தாக்க ஒரு ஆய்விசை. அப்ப இதுல 7 மாதிரி தாக்கத்தான் போடணும். சரி, அடுத்த 7 மாதிரி தாக்கத்தை போய் போடலாம். இந்த R2 தான் போடணும் நீங்க. அப்ப mu into R2. இப்ப நான் பிரதிட்டேன்டா T செல்வது என்ன? 1.25 பிளஸ் மியூன்னு சொல்லியது 10. இது என்ன வரப்போகுது உங்களுக்கு? R2 சொல்லியது வந்து சாரி மியூன்னு சொல்லியது 0.25 மியூன்னு சொல்லியது 0.25 R2 சொல்லியது வந்து 15. R2 சொல்லியது வந்து என்ன வரப்போகுது உங்களுக்கு? 15. சரியா? அப்ப இங்க இந்த T இருக்கு, இங்க சாரி இந்த F1 இருக்கு. இந்த F1 மிஸ் ஆயிட்டு பாருங்க. இந்த கேபிட்டல் F சமப்படுத்த இந்த F1 வரணும், இந்த T வரணும், F2 வரணும். இந்த பொருள் இந்த F1 என்ன செய்யுது? இந்த மேற்பொருள் இங்க அந்தாங்க. சோ இந்த F1 கூட்டிக்கோங்க. அப்ப இந்த F1 வரப்போகுது. சோ தர 15. F1 பெருமான் நாம் ஏற்கனவே கண்டுட்டோம். ஏன்னா F1 ம் T ம் சமன். F1 ம் T ம் சமன். T 1.25 F1 ம் 1.25. அப்ப F1 நான் போட போறேன் 1.25. இந்த 1.25 1.25 சேர்ந்தா 2.5. சரி, 0.25 15. அப்ப 15 கீழ் 4 சொல்லி வரப்போகுது. சரியா? 15 கீழ் 4 சொல்லி வரப்போகுது. 15 கீழ் 4 சொல்லி வந்து உங்களுக்கு 3.75 3.75. சோ ரெண்டையும் நீங்க எட் பண்ணி உங்களுக்கு வார விட 6.25 நியூட்டன். சோ இந்த கேபிட்டல் F விட என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6.25 நியூட்டன். சரியா? இப்ப நான் இந்த ஏ குட்டியை நீங்க எப்படின்னு தனி எடுத்து தான் பார்க்கணும். நான் உங்களுக்கு சொன்னேன் தொகுதியை பார்க்கலும் சொல்லி. நான் இப்ப இந்த தொகுதியை கொஞ்சம் சேர்த்து பார்ப்போமே. தொகுதியை சேர்த்து பார்த்தா பாருங்க, இங்க A இருக்கு, அதோட சேர்ந்த மாதிரி B இருக்கு. அப்ப தொகுதியை சேர்த்தா இந்த F1 இந்த F1 கேன்சல், R1 கேன்சல். சோ மொத்த நிற கீழே தாக்க போகுது 5 10 15. மறுதாக்க மேல R2 15. இங்க வர உராய் விசை F2 தான். இதுல உள்ள இழுவ T தான், இதுல உள்ள இழுவ T தான். இப்ப F இந்த தொகுதியை பார்த்தா நான் போறேன் அப்படின்னா தொகுதியை பார்த்தா அப்ப தொகுதியில சமநிலைக்கு பாருங்க Fன்னு சொல்லியது Tயும் F2க்கும் சமன். அப்ப கேபிட்டல் F சமன் 2T பிளஸ் F2. சரி, அந்த R2 சொல்லுது 15க்கு சமன். R2 சமன் இருக்க போகுது 15க்கு சமன். அந்த இடம் வந்துச்சு விடையில மாற வரையலா பிசிக்ஸ் தியரி போல தேதாங்க, அதனால மற்ற இதா இருக்கும். அப்ப 2T சொல்லுது வந்து இங்க 2.5. அப்ப F2 சொல்லுது வந்து 15 தர and F2 எந்த சமன் இருக்க போன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா mu into R2க்கு. சோ 15 தர 0.25. சோ இதை சுருக்கி நான் உங்களுக்கு விட 6.25 சரியா? லேசான கேள்வி உண்டோ. இது ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல இது சம்பந்தமான ஒரு கேள்வி வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு வழியா கேட்டிருக்கேன்.
சரியா? தேவையானதை நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆக போறேன். தொகுதிக்கு எப்படி T100 சொல்லுன்னா மேல உள்ள குட்டியன் T1 எடுக்கத்தான் போகுது, கீழே உள்ள குட்டியன் T1 எடுக்கத்தான் போகுது. சமநிலை கருதுனா இல்லையே கப்பியை பார்க்க இல்ல தொகுதியை பார்த்து நான் கப்பியை சேர்த்து பார்க்க இல்ல. நான் இப்ப எப்படி பார்க்கேன், இல்ல ரெண்டையும் அங்க வெட்டி விட்ட மாதிரி இங்களோட இந்த குட்டியையும் ஏயும் பியும் கொண்ட தொகுதியை மட்டும் தான் பார்க்கேன், கப்பியை சேர்த்து பார்க்கேன். இந்த கப்பியை நான் சேர்த்து பார்த்தா உங்களோட உதைப்பெல்லாம் உடச்சு பார்க்கணும். அப்ப அதனால நான் கப்பியை சேர்க்க இல்லை. சரி, அடுத்து வாங்க. அடுத்த பாஸ் பேப்பர்ல ஏற்கனவே வந்து ஒரு இயரை வச்சு பேஸ் பண்ணி தான் கேள்வி எடுத்திருக்கான். சோ அந்த கேள்வியை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எரியம் கேள்வி ஒன்று. சரியா? எரியம் கேள்வி ஒன்று வந்து இருக்கு. எரியப்பாதை வழியே செல்லும் ஒரு பொருள் அதன் பாதையில் மிகவும் உயர்ந்த புள்ளி பி. அப்ப எரியத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் நான் எரியத்துல எரிஞ்சுன்னு சொன்னா என்ன செய்ய போதும், டீட்டா கொண்டு எரிஞ்சுன்னு சொன்னா ஒரு எரியப்பாதையில போகும். சரியா? இப்ப இங்க இருந்து இந்த பொருளை நான் எரிஞ்சுன்னு சொன்னா டீட்டா கோணத்துல யூவேயத்தோட ஒரு எரியப்பாதையில போகும். அதியுயர் புள்ளியை அடையத்துக்கு அந்த மொத்த இயக்கத்துல அரைவாசி நேரத்தை எடுக்க போகுது. அது அதியுயர் புள்ளி அடையத்துக்கு மொத்த இயக்கத்துல அரைவாசி நேரத்தை எடுக்க போகுது. இப்ப இந்த பொருள் அதியுயர் புள்ளி என்ன செய்யுதான், சடுதியா 2 துண்டா வெடிச்சுதான். நான் இப்ப இங்க 2 துண்டா வெடிச்சா ஒரு துண்டு இங்க இருக்க போகுது, அடுத்த துண்டு இங்க இருக்கணும் வைங்களே. இப்ப மேல உள்ள துண்டு என்ன செய்யுதான், 2 துண்டுகளாக சடுதியாக வெடிக்கின்றன. ஒரு துண்டு காட்டப்பட்டுள்ள ஒரு தொடக்க வேகத்தோட நிலைக்குத்தாக கீழ் நோக்கி, ஒரு ஆரம்ப வேகத்தோட நிலைக்குத்தாக கீழ் நோக்கி போகலாம். ஒரு துண்டு என்ன செய்யுதாம், ஒரு ஆரம்ப நிலைக்குத்து வேகத்தோட கீழ் நோக்கி போகுதாம். நிலைக்குத்தாக கீழ் நோக்கி விழுமெனின் பின்வரும் அடிப்படைகள் எது மற்றைய துண்டின் பாதை மிகச்சிறந்த முறையில் வகை குறிப்பது. மற்றைய துண்ட பாதை மிகச்சிறந்த முறையில் ஏதாவது வகை குறிக்கப்படுதுன்னு சொல்லி இப்ப கேள்வியா கேட்கலாம். இப்ப நீங்க பாருங்க, இதுதான் அந்த கிடை பரப்புன்னு சொல்லி எடுத்தா இது ஈவெங்கில் இப்படியோ வந்துடும். சரியா? இந்த அதியோர் புள்ளியில இதுக்கு என்ன செய்ய போதும், யூ கொஸ்டிடான்ஸ் கிட வேகம் மட்டும்தான் இருக்க போகுது, நிலைக்குத்து வேகம் இல்ல, கிட உந்தம் மட்டும்தான் இருக்கு. சோ நிலைக்குத்து உந்தம் இல்லைன்னு சொன்னா புதிய உருவான இந்த நிலைக்குத்து உந்தத்துக்கு பரமான சமன் திசையில எதிர்மான இதுக்கும் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். உந்தகாப்பு தத்துவத்தின்படி இதுல யூகோஸ்டீட்டான்னு சொன்னா அப்ப இது 2m திணிவுன்னு சொன்னா இது இப்ப உடஞ்சா எம் திணிவு எம் திணிவு. சோ உந்தகாப்பு தத்துவம் மாதிரி 2m யூகோஸ்டீட்டா சமன் எம் இன்டூ கிடைவேத வீண்டு எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கிடைவே உங்களுக்கு என்ன வரப்போகுது, 2 யூகோஸ்டீட்டான்னு சொல்லி வரப்போகுது. கிடைவே 2 யூகோஸ்டீட்டான்னு சொல்லி வரப்போகுது. இப்ப இதே இப்ப எப்படி இயங்கும் சொன்னா கண்டிப்பா இப்படி ஒரு பரவலை பாதையெல்லாம் வரப்போகுது. இப்படி ஒரு பாதையில வந்து இன்னைக்கு போய் அடிச்ச போகுது. சரியா? சும்மா நார்மலா விட்டுன்னு சொன்னா இந்த பொருளோட தானம் அடிச்ச தானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா விட்டா இன்னைக்கு வந்து அடிச்சு இப்ப இது இங்காலே போய் அடிச்ச போகுது. இப்ப நான் உங்களுக்கு எடுக்க என்னன்னா இங்கே இருந்து இந்த பொருள் இங்கே போ எடுத்த நேரம் டீன்னு சொன்னா ஸ்மால் டீன்னு சொன்னா இங்கே இருந்து இந்த பொருள் இங்கே போ எடுத்த நேரம் ஸ்மால் டீ. அது சரியா? இங்கே இருந்து இன்னைக்கு மொத்தமா இங்க 2 டீ இருக்கு. இங்க இருந்து அளந்தேன்னு சொன்னா நீங்க டீ சம் நோட்னு போட்டா இங்கே நீங்க இப்போ எடுத்த நேரம் ஸ்மால் டீயா தான் இருக்கு. இது இறங்கி அப்படியே கீழுக்கு வருது, இது அப்படியே மேலுக்கு போய்த்துட்டு வருது. இப்ப இது ரெண்டையும் விலையில் ஈரமயம் உந்தம் காப்படைன்னு சொன்ன என்ன அர்த்தம் சொன்னா ஈரமயம் மாறலாம். இப்போ உங்களுக்கு ஞாபகம் ஒண்ணு பீரங்கி கேள்வி உண்டு. பீரங்கி கேள்வி ஒன்றுல வந்து இதே மாதிரி தான் வெடிச்சு அது ஒரு புள்ளியில வெடிச்சுது, ஒருத்தனையும் முன்னு கொடுக்குது, இன்னொருத்தனையும் இங்க போய் விடுதுன்னு சொல்லிச்சுலாம் நீ சொல்லுங்க ஈரமயம் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி. அது காரணம் என்ன சொன்னா உந்தங்காப்படைய நேரம் என்ன எய்ம் பண்ணி ஒரு பொருளை அனுப்புவோம், அது சடுதியாக வெடிச்சு புறவிசிகள் தாக்காம வெடிச்சு உந்தம் காப்படைன்னு சொன்னா அதுல என்ன நடக்கும் சொன்னா நாம எரிஞ்ச பாதை வழிதான் அந்த விலையில் பாதை இருக்க போகுது. பின்னாடி ஈரவை மையத்துல பாதை இருக்க போகுது. ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா விலையில் ஆயினாக வரப்போகுது. சோ இது என்ன செய்யணும்டா, இப்ப போய் இங்க அடிச்சிடும். அப்ப 2 சமத்தினி ஒன்று சொன்னா இதுதான் நம்ம டார்கெட் பண்ணினது. அப்ப இங்க இருந்து உள்ள தூரம் இது 6ன்னு சொன்னா இங்க இருந்து உள்ள தூரம் எப்படி இருக்கணும், 6ஆ இருக்கணும்.
ஏன்னா நம்ம டார்கெட் பண்ணதுக்கு தான் அது 2 mg வரணும். ஏன்னா இங்கே வந்து mg உள்ள போதும், இங்கே வந்து mg உள்ள போதும். ஸோ 2 விலை இங்கே தான் வரணும். ஸோ இது ஆர்னு சொன்னா இதுவும் ஆறா இருக்கணும். ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ண மாதிரி ஆன்சர் இந்த மேலுக்கு போறதே வரணும். இதையும் பேஸ் பண்ண மாதிரி ஆன்சர் வந்து 4வது தான் பொருத்தமா இருக்கும். இது வந்து சரியா, இது வந்து ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல வந்து பீரங்கி கேள்வி ஒன்று இருக்கு. 1800 2004 விடையெல்லாம் வரும். அந்த கேள்வி 2006ல வந்த கேள்வி உண்டு. அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கான். இந்த ரெண்டு யூ கொஸ்டீட்டா எப்படி வந்துண்டா இந்த காப்பு தத்துவம் கிட உந்தம் என்ன 2m யூ கொஸ்டீட்டா. ஸோ இதுக்கு கிட உந்தம் இல்ல, இதுக்கு தான் கிட உந்தம் வரணும். அப்ப நான் 2 யூ கொஸ்டீட்டா வந்தா எம்மாடு வரைக்கும் 2m யூ கொஸ்டீட்டான்னு சொல்லி வரும் இந்த காப்பு தத்துவத்தை வச்சு எடுத்து. சரியா, இதுதான் இந்த கேள்விக்கான விட. நார்மலான ஒரு கேள்வி படத்தை கேட்டிருக்கான். ஏற்கனவே பாஸ் பேப்பர் கேள்வியை தான் கேட்டிருக்கானே ஒழிய புதுசா கேள்வி கேட்க இல்ல. சரியா, தேவையானதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே 26க்கும் சரி. அடுத்தது வந்து 26வது கேள்வி. 2020 வந்து 26வது கேள்வி வந்து ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல வந்துட்டு எப்பன்னு சொன்னா 2005ல 52 கிராஃப் பண்ண சொல்லி இந்த கேள்வி கேட்டிருக்கான். இதே கேள்வியை பேஸ் பண்ணி 2005ல 52 எப்படி கேட்டிருக்கான்னு சொன்னா கிராஃப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். சரி, நாம இப்ப இதுக்கு போவோம். எல்லா படத்தையும் வரையில நீர் தாலியையும் விட்டுராசி இருக்க போதும் பொருள் இருக்க போகுது. சரியா, இப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மீயுந்தல் விசை வந்து மேலுதைப்பு. சரியா, புதிய வேர்டு யூஸ் பண்ணிருக்கான். புதிய வேர்டுல பழைய சிலபஸ்ல அந்த வேர்டு இருக்கு. பழைய பாஸ்பேப்பர் எடுத்து அவங்களுக்கு வழங்கும். மீயுந்தல் விசை வந்து மேலுதைப்ப சொல்லுவான். மீயுந்தல் மையம் செல்ல உங்களுக்கு தெரியும், மேலுதைப்பு தாக்க புள்ளி. சோ மீயுந்தல் விசை சொல்லி மேலுதைப்ப சொல்லுவான். இப்ப நீங்க பாருங்க, தானம் அதாவது இப்ப இந்த டைம்ல வந்து வித்துதாச வாசிப்பையும் மிகுந்த விஷயம் ஒப்பிடட்டுமா, அதுதான் எங்க சொல்லுங்க. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்டுக்கு வந்து இந்த செப்பு குற்றிய வந்து ஒன்னாவது தானம் ஒன்றுல என்ன செய்யான்னு சொன்னா பகுதியாக அமிழ்த்தப்படுகிறது. அப்ப ஃபர்ஸ்டுக்கு உள்ள இழுவை ஒன்று இருந்திருக்கும், அது எம்ஜிக்கு சமனா இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இதை பகுதியாக அமிழ்த்திங்க. இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த செப்பு குற்றியை கொண்டு போய் பகுதியாக அமிழ்த்திங்க. பகுதியாக அமிழ்த்தணும் சொன்னா இப்ப நீருக்குள்ள இப்படி பகுதி அமிழ போகுது. அப்ப அமிழ்ந்த கனலுக்கு சமனான மேலுதை பொண்ணு மேலுக்கு வரும். அப்ப இதுவரை ஒரு டீடேஸ் ஒன்று இருக்க போகுதும் எம்ஜி நிற மாறாது. சோ அது அப்படியே வந்து தாக்கும். அப்ப இந்த புதிய விஷயம் மேலுக்கு வந்து சொன்னா டீடேஸ் சொல்ல விஷயம் என்ன செய்ய போதும் குறைய போகுது. டீடேஸ் சொல்ல விஷயம் வந்து குறைய போகுது. அப்ப முந்தைய விஷயோட இப்ப குறைய போகுது. இந்த டைம்ல இந்த டீடேஸ் சொல்ல விஷயம் செல்லுவான விட்டுராச வாசிப்பு W1 சொல்லு. இந்த விஷயம் வந்து B1 சொல்லு. மேலுதைப்பு விஷயம் வந்து B1 சொல்லி சொல்லுங்க. சரியா, அடுத்தது குற்றி முற்றாக அமிழ்த்தப்பட்டுள்ள போது நீருக்குள்ள இரண்டாவது சந்தர்ப்பம் என்ன சொன்னா நீருக்குள்ள குற்றிய முற்றாக அமிழ்த்தின சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பம் நீருக்குள்ள குற்றிய முற்றாக அமிழ்த்தின சந்தர்ப்பம். இந்த நேரம் மேலுதைப்பு விசையான் சொல்லுவான் W2 சொல்லி B சொல்லி மிகுந்தது தராசு வாசிப்ப W2 சொல்லுவான். சோ அந்த டைம்லயும் எம்ஜி தான். மூணாவது சந்தர்ப்பம் என்ன சொல்லலாம்னு சொன்னா அடிய அடைஞ்ச சந்தர்ப்பம். பாத்திரத்துல அடிய அடைஞ்ச சந்தர்ப்பம். பாத்திரத்தை அடிய அடைஞ்சிட்டு சொன்னா இந்த நேரம் வார அந்த D3 சொல்லி சொல்லுவான். நீங்க இளையொன்று கட்டிருக்கீங்க. சோ அதுல வார இழுவைய வந்தவன் சொல்லுவான் W3 சொல்லி. இன்னொரு மருதாக்கம் 6 வரும் என தொடுகை விட்டுட்டும் இதுல நிறை என்ன எம்ஜி. சரியா, இவ்வளவுதையும் தந்துட்டு இவன் கேக் அணிவரத்தை ஒப்பிடுங்க. B1 B2 B3 ஒப்பிடுங்க. இப்ப நீங்க பாருங்க B1 ஒன்னா பாப்போமே. B1 சொல்லியது மேலுதைப்பு அப்படின்னா மிகுந்த விசை. இந்த மேலுதைப்பு அங்க இருக்கு உங்களுக்கு தெரியும் U சமன் VDG. அமிழ்ந்த கனவளவோ அடர்த்தி G. அப்ப இந்த டைம்ல ஒரு பகுதி அமிழ்ந்து இருக்கு, இந்த டைம்ல முற்றாக அமிழ்ந்து இருக்கு. சோ B1 விட B2 வந்து எப்படி இருக்க போகுது கூடுதலா இருக்க போகுது. ஏன்னா அமிழ்ந்த கனவளவு கூடு. சரி, நான் B போடுகிறேன்.
B1 விட B2 என் அமிழ்ந்த கன அளவு கூட கூடுதலா இருக்கும். B1 விட B2 பெரிய. இங்க நாம பார்த்தோம் சொன்னா இதுலயும் அமிழ்ந்த கன அளவு கூட்டிட்டு மொத்த கன அளவு தான், இதுலயும் அமிழ்ந்த கன அளவு கூட்டிட்டு மொத்த கன அளவு தான். எவ்வளவு நீர் அமிழ்ந்த கன அளவு கூட்டிட்டு மொத்த கன அளவு தான். அப்ப ரெண்டையும் கன அளவு சமனாக்கணும் சொன்னா நீர் அடர்த்தி மாற போறது G மாற போறதுல, அப்ப இங்கேயும் மாற மேல் கைப்பு சமன். அப்ப B2 B3 சமனா இருக்கு. இப்ப W1க்கு வாங்க. இங்க B1 இருக்கு, இங்க B2 இருக்கு. இதுல வந்து W1 plus B1 என்று சமம் இங்க W2 plus B2 என்று சமன் சொன்னா mgக்கு சமம். இப்ப இந்த B2 சொல்ல மேல இப்ப கூடினு சொன்னா W2 என்ன செஞ்சிருக்கு, இந்த B1ல இந்த B2க்கு அதிகரிச்சிட்டு இருக்குன்னு சொன்னா இது W1 இந்த W2க்கு என்ன செஞ்சிருக்கும், குறைஞ்சிருக்குமே. மேல் நோக்கி வீச கூடினா இழுவை என்ன செய்யும், குறையும். ஏன்னா இழுவையையும் மேலோக்கும் கூட்டு வரதான் நிறைக்கு சமன். சோ அந்த கூட்டுத்தொகை மாறப்படா. சோ மேல கூடிச்சுன்னு சொன்னா இழுவை என்ன செய்ய போகுது, குறைய போகுது. அப்ப ஆரம்ப இழுவையோட இப்போ உள்ள இழுவை குறைக்கும். அப்ப W1 தான் பெருசா இருக்கும் W2 விட. இப்ப இங்க பாருங்க, இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா W3 plus B3 plus R சமன் mg. இந்த B3யும் B2 சமன். சோ இது W2 mgக்கு நேருக்கு சமனா இருக்க போகுது. இங்க பாருங்க W3யும் Rம் கூட்டுப்பட்ட mgக்கு சமனா இருக்க போகுது. அப்ப இந்த W2 எதுக்கு சமன் சொன்னா W3 ஓட ஒரு R சில பெருமானம் கூடுவதுக்கு தான் சமன். சோ W2 ஓட W3 எப்படி இருக்க போகுது, குறைவா இருக்கும். இழுவை என்ன செய்ய போது, குறைவா இருக்கும். அப்படின்னா இதுல நீங்க பாருங்க கொண்டு போய் தொடுதடைய நேரம் மேல் நோக்கி மேல்வைப்பு இருக்கும், மரதாக்கம் இருக்குன்னு சொன்னா மேல் நோக்கி கூடிய ஒரு விசை வந்து இருக்கு. சோ மேல் நோக்கி ஏற்ற இழுவைப்பு என்ன செய்யும், குறைஞ்சு வரும். சோ இந்த ஒன்றுக்கு வரும் மேல்வைப்பு விசை இப்படி வரும், இழுவை இப்படி வரும். சரியா? இதுக்கு வந்து ஆன்சர் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 5th பொருத்தமானதான் இருக்கும். கிளியரா இந்த கேள்வி? சரி, நான் அடுத்த வேலைக்கு மூவ் ஆகேன். 30 MCQ. ஒரு கிராஃப் உண்டு தாரான், FT கிராஃப் உண்டு. ஒரு FT கிராஃப் உண்டு தாரான். சரியா? ஒரு கொஞ்ச நேரத்தை தந்துட்டு கேள்வி பாருங்க. நேரம் T7 பூஜ்ஜியத்தில் ஓய்விலிருந்து தொடங்கும் M3 ஒரு பொருள் ஒரு விசை F இன் கீழ் நேரோட்டு பாதையின் வழியே இயங்கும் போது அவ்விசை F ஆன நேரம் T1 மாலை வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது. பின்வருவற்றில் சரியான கூட்டை தெரிவு செய்க. இயக்கம் ஆரம்பித்த பின்னர் பொருளின் வேகம் 0 ஆகும். வேகம் 0 ஆகுது. இயக்கம் ஆரம்பித்த பிறகு எப்ப பொருளோட வேகம் 0 ஆகுன்னு சொல்லு. அப்ப உங்களுக்கு தெரியும் FT கிராஃப்ல பரப்பு வந்து உந்த மாற்றத்தை தரும். FT கிராஃப்ல பரப்பு வந்து உங்களுக்கு உந்த மாற்றத்தை தரும். F வந்து உந்த மாற்ற வீதம். சோ FT வந்து உங்களுக்கு பெருக்க வந்து உந்த மாற்றத்துக்கு சமம். சோ ஆரம்பம் ஓய்வுன்னு சொல்லிட்டான், மீண்டும் ஓய்வுக்கு வருவேன்னு சொன்னா அதுல இறுதி வேகமும் 0, ஆரம்ப வேகமும் 0 சொன்னா உந்த மாற்றம் எப்படி இருக்கும், இறுதி உந்தமும் 0, ஆரம்ப உந்தமும் 0 வரும். அப்ப இந்த FT பரப்பு எந்த டைம்ல 0 ஆகுதோ அங்க இந்த மாற்றம் எப்படி இருக்கும், 0வா இருக்கும். இந்த மாற்றம் 0ன்னு சொன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இறுதி ஆரம்ப வேகம் 0 ஏன்னா ஓய்வுல தொடங்குதோ. சோ இறுதி வேகம் 0வா தான் இருந்திருக்கணும். அப்பதான் ரெண்டு உந்தமும் 0 இருந்திருக்கும். 0 போன விட 0. இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா FT பரப்பு பார்க்க போறேன். எப்படி பார்க்க போறேன்னா ஒவ்வொரு பகுதியா பார்க்க போறேன். இதுல பரப்பு பாருங்க, இந்த இருக்கு முக்கோணிட மேல உள்ள ஃபுல் முக்கோணிட பரப்பு பாருங்க என்ன வர போகுது, அரைத்தட அடித்தட செங்குத்து போட்டீங்கன்னா 20 8. அப்ப அரைத்தர அடி 20 8. சோ உங்களுக்கு விட வந்து இன்னைக்கு வரப்போதும் 80 சொல்லி. அப்ப இதுல பரப்பு 80. கீழே உள்ள பரப்பை நான் மொத்தமா காண மாட்டேன், பாட்டா போறேன். ஏன்னு சொன்னா சம்டைம் அந்த கூட்டுத்தொகை சமப்படுத்தலாம்ன்றதால
நான் பாட்டா போறேன். இந்த இருக்கிற பரப்பு பாருங்க, இது ஒரு முக்கோணி அறத்தர, இதுல அடி இந்த 20 40லேருந்து 60க்கு சாரி 40லேருந்து 60 சாரி இங்க நான் 40 போடணுமே, இங்க நான் 40 போடணும். என்ன சொல்லி இந்த அடி 40 அப்ப 40 கணக்கு சொன்னா 160 சொல்லி வரும். ஸோ இதுல பரப்பு 160. நான் இப்ப இங்க என்ன செய்ய பண்ணு சொன்னா 60ல இருந்து 40 ஸோ 20 கேப். ஸோ அடி வந்து 20, செங்குத்து உயரம் வந்து இந்த இங்க உள்ள வேகத்தை பாருங்க -8. ஸோ 8. ஸோ நான் இதை ஷார்ட் பண்ணி சொன்னா எனக்கு ஆன்சர் வரப்போகுது 80ன்னு சொல்லி. ஸோ இதுல வரப்பும் 80. இதுல பரப்பு எப்படி இருக்க போகுது 80. இதுல பரப்பு பார்க்க போறேன். இடப்பரப்பை பாருங்க, இந்த பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 60க்கும் 80க்கும் இடையில. ஸோ இது 20. ஸோ 20 8. ஸோ 20 மட்டும் சொல்லி இடப்பரப்பு வந்து வரப்போ 8 தர 20 160. இங்கால போய் இடப்பரப்பை பார்க்க போறேன். இந்த சின்ன முக்கோணில அந்த முக்கோண வரப்போ அறத்தர அப்படின்னு சொல்லி இந்த 100க்கும் 80க்கும் 20 தர 8. ஸோ 80. இதுல வரப்பு பார்க்க போறேன். அறத்தர அடி 20, செங்குத்து உயரம் 8. ஸோ 80. இதெல்லாம் மைனஸ் பரப்பு. ஸோ இது மைனஸ்ல வரும். இதெல்லாம் பிளஸ் பரப்பு. ஸோ இது பிளஸ்ல வரும். அப்ப மேல உள்ள பிளஸ் கீழே உள்ள மைனஸ் ஈக்குவல் பண்ணி சொன்னா அந்த நேரம் இந்த மாற்றம் பூஜ்ஜியமா இருக்கும். ஸோ வேகம் பூஜ்ஜியமா இருக்க போகுது. அப்ப இதுல பாருங்க, இந்த 160 எங்க ஈக்குவல் பண்ணுவேன்னு சொன்னா இது 80 -80, இது -160. சோ இது நான் ரெண்டா பிரிச்சா, இந்த பரப்பை நான் ரெண்டா பிரிச்சா, இந்த 60 70 இந்த பரப்பை நான் ரெண்டா பிரிச்சா, அந்த 60க்கும் 80க்கும் இடையில உள்ள பரப்பை நான் அதை மட்டும் ஜூம் பண்ணி வரையேன். சரியா, இதை மட்டும் நான் ஜூம் பண்ணி வரையேன் கீழே உள்ள பகுதியை. இந்த பரப்பை நான், இந்த பரப்பு முழுமையா என்ன இங்க பாருங்க 60, இங்க 80, இந்த பரப்பு முழுமையா 160. இதை நான் ரெண்டா பிரிச்சேன்னு சொன்னா சரியா விழுவவில்லை. இங்கால -80 போகும், இங்கால -80 போகும். இந்த 160 கீழே ஈக்குவல் பண்ண போறது இது -80. இதுல பரப்பு -80, இதுல பரப்பு -80. 160 -80 கீழே -160 வருது இந்த டைம்ல. சோ சரியா 70ல இந்த மாற்றம் என்ன பூஜ்ஜியம். FT பூஜ்ஜியம். FT பரப்பு பூஜ்ஜியம் ஆகுது. மேல 160, கீழே -160. சரியா 70 பாயிண்ட்ல இந்த மாற்றம் பூஜ்ஜியம். சோ 70 செகண்ட்ல அது செய்யும் ஓய்வுக்கு வரும். 70 செகண்ட்ல ஓய்வுக்கு வரும். அதுக்கு பிறகு பாக்க இது -80, இது -80, மேல மரா போனேன்னு சொன்னா இது 80. சோ இங்க பூஜ்ஜியம் ஆயிடுன்னு சொன்னா இப்ப அடுத்த பரப்பு நல்லா பாருங்க, இங்க -80, இங்க -80, கீழே -160, ஆனா மேல 80, ரெண்டையும் கூட்டம் உங்களுக்கு வர -80. சோ 0 சந்தர்ப்பம் இதுக்குள்ள ஒருபோதும் இல்லை. இந்த -160 எங்களை ஈக்குவல் பண்ண சந்தர்ப்பம் ஒருபோதும் இல்லை. சோ மராணம் ஓய்வு அடையதுக்கான சந்தர்ப்பம் இந்த டைம் கேப்புக்குள்ள இல்லை. சோ T7 70 செகண்ட்ல மாத்திரம்தான் இந்த பொருள் என்ன செய்ய போகுது ஓய்வுக்கு வர போகுது. சரியா, இது கிளியரா வழங்கிச்சலா இருக்கும். சரி, இவ்வளவு ஈக்குவல் மெத்தட் தேவையானதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் இப்ப அடுத்ததுக்கு மூவ் ஆகுங்க. சரி, அடுத்தது வந்து 41வது MCQ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 41வது MCQ ஹைட்ரோ கேள்வி வந்து. சரி, இப்ப இதுல என்ன சொல்லலாம்னு சொன்னா, உருவில் காட்டப்பட்டுள்ள ஒரு இடைக்குழாய் ABC ஆனது பெரிய குறுக்குவெட்டு பரப்புள்ள ஒரு நீர்த்தாங்கியில் இணைக்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த பெரிய குறுக்குவெட்டு பரப்புலன்னு சொல்லி வரா?
சரி, அடுத்தது நீங்க பாருங்க. இதுல வந்து அவன் சொல்லி அனுப்பேன். ஏன் இந்த குறுக்கோடு பரப்பு பெருசுன்னு சொல்லலாம்? ரீசன் என்ன? குறுக்கோடு பெருசா இருந்தா என்ன லாபம்? குறுக்கோடு பரப்பு அளவு பெருசா இருக்குன்னு சொன்னா என்ன லாபம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, குறுக்கோடு பரப்பு பெருசா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மறைமுகமா சொல்லிதான் இந்த இடத்துல வேகம் பூச்சியம். இந்த இடத்துல வந்து ஓயில் இருக்க பாயிண்ட் சொல்லி எடுங்க. அதான் மறைமுகமா சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மறைமுகமான அர்த்தம் இருக்கு. அதை விளங்கி நீங்க சொன்னா கேள்வியை விலங்கெடுக்கிறது வந்து லேசி. வேகம் குறைவும் இல்ல, அந்த இடத்துல ஓய்வு இருக்கு. அதான் பெரிய குறுக்கோடு அப்படின்னா வேகத்தை புறக்கணிச்சாலும் சரியா ஓய்வுண்ட மாதிரி எடுங்க சொல்லி சொல்லிதான் அது. அடுத்தது இணைக்கப்பட்டுள்ள பியில் குழாயில் உள்ள குறுக்கோட்டு பரப்பளவு சியில் உள்ள அப்பரப்பளவில் இருமடங்கு. பியில இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல இருக்க குறுக்கோட்டு பரப்பு வந்து சில இந்த மடங்கோட 2 மடங்கு. அப்ப நான் இந்த இடத்துல ஏன் எடுத்தா இந்த இடத்துல என்ன குறுக்கோடு பரப்பு இருக்க போகுது? 2a இருக்க போகுது. சரியா? இருமடங்கு. தொடக்கத்தில் டியில் உள்ள திருகுபிடி, இன்னொரு திருகுபிடி ஒன்று இருக்கு. இதை வந்து என்ன செஞ்சிருக்கான்? திறந்து விட்டு இருக்கான். நான் திறந்த நிலைமையை வரைஞ்சேன். இந்த திருகுபிடியை அவன் செய்ய திறந்து விடுவான். தொடக்கத்தில் டியில் உள்ள திருகுபிடி டி மூடப்பட்டிருந்தது. திருகுபிடி ஒரு தடவை திறக்கப்பட்டதும் பியில் உள்ள நிலைக்குத்து குழாய் நீர் மட்டம் உயரம் எதுவாக இருக்கு? திறந்த உடனே இங்கே உள்ள இந்த உயரம் என்ன நான் கேபிட்டல் லெச் சொல்லி எடுக்கிறேன். சரி, அந்த ஸ்மால் லெச் சார்பான இந்த கேபிட்டல் லெச் கண்டுபிடிச்சுன்னா எனக்கு வழி முடியும். அப்ப நான் ஒரு அருவிக்கோட்டை எடுக்கேன். ஒரு அருவிக்கோட்டை எடுக்கேன். இப்ப இந்த இடத்துல கதி பியா கிடந்தா, நீர கதி பியா கிடந்தா, இந்த பாயிண்ட்ல நீர கதை என்ன போதும் பாருங்க. பாருங்க, நான் இப்ப இந்த இடத்துல நான் பி டேஷ்னு சொல்லி எடுத்தா பாருங்க, திணிவு ஏவி சமன் கே சொல்லி தொடர்ச்சி சமன்பாட்டின் படி 2a into v சமன் v dash into a. அப்ப v dash into சமன் 2v க்கு சமனா இருக்கும். அப்ப இந்த இடத்துல வேகம் எப்படி இருக்க போகுது பாத்தீங்கன்னா 2v. v by 2 இல்ல 2v. இங்கே நான் v ன்னு எடுக்கேன். இங்க குறுக்கோடு வரப்பு 2a, இங்கே a. அப்ப குறுக்கோடு வரப்பு குறைஞ்சிருச்சுன்னா வேகம் என்ன செய்ய போகுது? கூட போகும். இப்ப நான் என்ன செய்யணும்னா இந்த புள்ளிக்கும் பேல்வின் கோட்பாடு யூஸ் பண்ணி, சரியா? இந்த புள்ளிக்கும் பேல்வின் கோட்பாடு யூஸ் பண்ணி, இந்த புள்ளியில அமுக்கம் என்ன? சாதாரண வளிமண்டல அமுக்கம். அப்ப பை பிளஸ் இது ஓய்வுல இருக்கு. சோ half dv ஸ்கொயர் பூஜ்ஜியம். அப்ப என்ன வரப்போகுது? hdg வரப்போகுது. என்ன சொன்னா இதை பூஜ்ஜிய சக்தி மட்டுமா எடுக்கேன். இது 0 எனர்ஜி லெவலா இருக்கு. hdg சமன் இந்த இடத்துல உள்ள அமுக்கம் என்ன வரப்போகுது? வளிமண்டல அமுக்கம் பை பிளஸ் கேபிட்டல் h dg. அப்போ பை பிளஸ் கேபிட்டல் h dg பிளஸ் இங்குள்ள வேகம் half dv ஸ்கொயர். half dv ஸ்கொயர். அப்ப இத சுருக்கியேன்னு சொன்னா பாருங்க, capital H dg சமன் small h dg சமன் capital H dg plus d half dv ஸ்கொயர். இது ஒரு சமன்பாடு. அடுத்து நான் என்ன செய்யணும்னா இந்த மேல உள்ள புள்ளிக்கும் இந்த திறந்துள்ள புள்ளிக்கும் பேலன் கோட்பாடு யூஸ் பண்ணி, இது ஒரு சந்தர்ப்பம். நான் ABC ன்னு சொல்லி மூணா போட்டேன்னு சொன்னா ஒன்னாவது நான் என்ன செஞ்சேன்னா ஏக்கும் பிக்கும் பேலன் கோட்பாடு யூஸ் பண்ணேன். இப்ப ஏக்கும் சிக்கும் பேலன் கோட்பாடு யூஸ் பண்ண போறேன். அப்ப ஏல அதே தான் 5 பிளஸ் HDG சமன் இந்த இடத்துல நான் போனேன்னு சொன்னா என்ன வரப்போகுது? எனக்கு இந்த இடத்துக்கு போனேன்னு வளிமண்டலம் திறந்து இருக்கு. சோ அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் 0 பொட்டன்ஷியல் எனர்ஜி லெவல் HDG பூஜ்ஜியம். சோ half d into 2v முழுமை வர்க்கம். சோ 4v ஸ்கொயர் சொல்லி வரும். 2v முழுமை வர்க்கம். சோ 4v ஸ்கொயர் சொல்லி வரப்போகுது. அப்ப இதுல நான் ஷார்ட் பண்ணி எடுத்தா HDG எனக்கு சமன் சொன்னா 2dv ஸ்கொயருக்கு சமன். HDG வந்து சமனா இருக்க போது 2dv ஸ்கொயருக்கு சமன். சோ இப்ப இதுல இருந்து எனக்கு செய்யணும் சொன்னா HDG இங்க 2 தான் என்ன செய்யலாம் எனக்கு dv ஸ்கொயர் சொல்லி செய்யலாம். இது ரெண்டா சமன்பாடு. சரியா? இது ரெண்டா சமன்பாடு. இப்ப எனக்கு இந்த ஒன்னாம் சமன்பாடுல வர half dv ஸ்கொயருக்கு பதிலா என்னத போடணும்? HDG இங்க 4 போடணும். dv ஸ்கொயர் இங்க HDG இங்க 2டா half dv ஸ்கொயர் பதிலா HDG இங்க 4 போடணும். சோ இந்த சமன்பாட்டை நம்ம பிரதிட்டா HDG சமன் கேபிட்டல் HDG plus half into dv ஸ்கொயருக்கு பதிலா நான் போடுறேன் HDG இங்க 2. இப்போ நான் என்ன செய்யறேன்? dg ஃபுல்லா வெட்டி விட்டா h சமன் கேபிட்டல் H plus h இங்க 4. அப்ப இதுங்கால வந்து கழிப்பட்டா கேபிட்டல் H சமன் 3h இங்க 4. சோ ஆன்சர்
3 எச்சிங்கில் 4 சொல்லி வரப்போகுது. சரி, நார்மலான கேள்வி, ஹார்ட் இல்ல. நீங்க சுருக்களுக்கு ஸ்பீடா செய்வீங்க. நான் வழங்கப்படுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து செய்யேன். இதான் சரி. இன்னொரு லைன் செய்யணும், சிக்கும் பேர் லைன் கோட்பாடு யூஸ் பண்ணி HDG சார்பாக உங்களுக்கு என்ன செய்யணும், டிவிஸ்க்கான காணல் அப்படியும் யூஸ் பண்ணி செய்யலும். அது உங்களை பொறுத்து. சரியா? 41 MCQ தேவையானது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்விக்கு நான் மூவ் ஆக போறேன். சரி, அடுத்தது வந்து பாருங்க, ஒரு பெரசூட்ல இருந்து குதிச்ச சம்பந்தமான ஒரு கேள்வி. ஒரு வீர்காவலி வந்து பெரசூட்ல இருக்கும் ஒரு வீரர், இது என்னன்னா 40 வருஷத்துல இந்த கேள்வி வந்து பப்ஜி கேள்வின்னு சொல்லி. அப்ப அதுல ஒன்னா அந்த ஹெலிகாப்டர்ல வந்து பெரசூட் என்ன செய்ய ஒன்னா குதிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போய் பெரசூட்டை விரிச்சு அப்படி போய் ஓய்வுவார். சரி, அதை பேஸ் பண்ணி இந்த கேள்வி எடுத்திருக்கான். ஆனா இதுவும் ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. எப்படின்னா ஏபிசின்னு சொல்லி 3 கூற்று கேள்வியில வந்திருக்கு. ஆனா பெரசூட்டை குதிச்சு சந்தர்ப்பதற்காரதுக்கு சொல்லி 3 கூற்று கேள்வி சொல்லியிருக்கான். அப்ப அந்த நேரமே நீங்க இந்த பிடி கிராஃப் எப்படி வரும், அப்படியே விசை எப்படி தாக்கும் சொல்லி கான்செப்ட் படிச்சீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்ப இதுல ஒரு பெரசூட் வீல் அணியில் இருக்கும் ஒருவர் தனது வீல் அணி நேரம் டீசம் நோட்டில் ஹெலிகாப்டரில் தரைக்கு பாய்கிறார். சிறு நேரத்தின் பின் அவர் தனது வீழ்காவலை திறந்து தரையை அடைகிறார். நேரம் டீசம் நோட்டில் அவருடைய வேகம் வியின் நிலைக்குத்துக்கூறின் மாறலை மிகச்சிறந்த முறையில் வாய் குறிப்பது. அன்லைன் பண்ணுங்க, வீர நிலைக்குத்துக்கூறோட மாறலை மிகச்சிறந்த முறையில் வாய் குறிப்பது. இப்ப இந்த வீரர் வந்து இந்த டைம் இல்ல, அந்த குதிச்ச கணத்துல நிறம் மட்டும் தாக்கி இருக்க போது வேகம் பூச்சியமா இருக்கும். குதிச்ச கணத்துல ஹெலிகாப்டர் இதுன்னு இது பாஞ்ச கணத்துல. அப்ப கிராஃப் வந்து ஸ்டார்டிங் வந்து பூச்சியத்துல தான் தொடங்கும். சரி, அப்ப எல்லா கிராஃபும் பூச்சியத்துல தான் தொடங்கி இருக்கு. சோ பிரச்சனை ஒன்று இல்லை. அதுக்கு பிறகு பாருங்க, இப்ப கொஞ்ச நேரம் போனோம் பெரசூட்ட விரிச்சா சந்தர்ப்பத்துல எம்ஜி மேல எஃப்ன்ற ஒரு விசை தாக்க போகுது. இந்த எஃப்ன விசை வந்து வழித்தட விசை ஹாஃப் கே ஏவிஸ்க்காக தரப்படும். இது பாஸ்வேர்ட்ல வந்து இருக்காங்க. சோ இந்த வழித்தட விசை வந்து வேகத்துல குதிச்சோனையும் வேற வேகம் கூடி கூடி போக போக மேல உள்ள எஃப்ன விசையம் என்ன செய்ய போகுது, கூடி 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 போக போகுது. அப்ப எம்ஜி மைனஸ் எஃப் சமன் எம்ஏ கிடந்தா இந்த எஃப் கூடி கூடி போகணும்னு சொன்னா விளைவு விசை கீழ் நோக்கி இந்த விளைவு விசை என்ன செஞ்சுட்டு வரும், குறைஞ்சிட்டு வரும். விளைவு விசை குறைஞ்சா ஆர்முடல் செஞ்சுட்டு வரும், குறைஞ்சிட்டு வரும். அப்ப கீழ் நோக்கி ஆர்முடுகள் குறைய மாதிரி கிராஃப் வரணும். அப்ப ஆர்முடல் குறையணும்னு சொன்னா வேக நேர வளையிட படித்திறன் என்ன செய்யணும், குறைஞ்சிட்டு வரணும். அப்ப வேக நேர வளையிட படித்திறன் குறைவடைய மாதிரி ஒரு கிராஃப் வரும். எப்ப பெரசூட்டை துறக்கும் வரைக்குமே, பெரசூட்டை திறந்துட்டேன்னு சொன்னா பெரசூட்டை இப்ப திறந்துட்டா கீழே எம்ஜி இருக்க போகுது, மேல எஃப் இருக்க போகுது. இது வரைக்கும் விசை கீழே இருந்த பெரசூட்டை திறந்தோனையும் அதுல ஒரு தட விசை, சரி நான் எஃப் டேஸ் எடுத்து அது மேல வரப்போகுது. இந்த தட விசை இப்ப என்ன செய்யும் சொன்னா எம்ஜியை சமப்படுத்தி அப்படியோ மேல் நோக்கி விளைவில வச்சு அமர்முட செய்யும். தட விசை வந்தனையும் விளைவு விசை மேலுக்கு மாறு, விளைவு விசை மேலுக்கு மாறினா இப்ப அமர்முடுவ செய்யும். இப்ப அவர் என்ன செய்வாரு, அமர்முடிக்கிட்டு போவாரு. அது அமர்முடல் எப்படி இருக்கும் சொன்ன எஃப் விசை பராலும் பாருங்க, எஃப் பிளஸ் எஃப் மைனஸ் எம்ஜி சமன் எம்ஏ மேல் நோக்கி. சோ இந்த மேல் நோக்கி விளைவு விசை போப்போ என்ன செஞ்சுட்டு போகணும்னா குறைஞ்சிட்டு போகும். காரணம் வேகம் குறைஞ்சிட்டு போறதால இந்த எஃப் விசை குறைஞ்சிட்டு போகும், எம்ஜி மாறாதே. அப்ப எம்ஜி மாறாம இருக்கிறதால மேல் நோக்கி இருக்க அந்த விசை குறைஞ்சிட்டு போகும். அப்ப அந்த நேரம் வேகம் என்ன செய்ய குறைஞ்சிட்டு போறதால மேல் நோக்கி விசை குறைஞ்சிட்டு போகும். சோ அந்த ஆறுமுடுகள் மேல் நோக்கி ஆறுமுடுகள் குறைஞ்சிட்டு போக போகுது. மேல் நோக்கி ஆறுமுடுகள் கீழ் நோக்கி அமர்முடுகள் குறைஞ்சிட்டு போக போகுது. அப்ப இப்ப மைனஸ்ல மாறணும். அப்ப படித்திறன் குறைஞ்சிட்டு போற மாதிரி வேகத்துல என்ன செய்யும், இப்படி கிராஃப் வரும். இந்த டைம் போற பெரசூட் திறந்துட்டான், சோ படித்திறன் குறைஞ்சிட்டு போற மாதிரி இப்படி கிராஃப் வரும். சரியா? இந்த கேள்வி விளங்கின எல்லாருக்கும்? தட விசை வரும், வழித்தட விசை வருமே, வழித்தட விசை எப்போ வராம இருக்காது, வழித்தட விசை கண்டிப்பா வரத்தான் செய்யும். சரியா? வழித்தட விசை இல்லாம ஒரு வேகம் ஒன்று இருக்கு, ஒரு பொருள் குதிச்சுன்னு சொன்னா வழித்தட விசை கண்டிப்பா வரும். கிளியரா இந்த கேள்வி? அடுத்து மூவ் ஆகுமா? நான் இது விசைகள் எல்லாம் செல்லியே காட்டிட்டேன் உங்களுக்கு, எப்படி தாக்குது, இதுல படித்தனே இப்படி வருது, இந்த சேப்பே இப்படி வருதுன்னு சொல்லி. சரியா? மறாலும் ஒருக்கா சொல்லேன், இதுல பாருங்க சோ கீழ் நோக்கி போக போக வேகம் கூடுது. சோ வேகம் கூடுன்னு சொன்னா
F கூட போகுது மேல் நோக்கிய விசை. சோ மேல் நோக்கிய விசை கூடுறதால mg மைனஸ் எஃப் இந்த கழிபடுக mgல இருந்து பெரிய நம்பர் கழிபடுக நம்பர் கூடி கூடி போகுது. சோ விளைவு விசை கீழ் நோக்கி விளைவு விசை குறைஞ்சிட்டு வரும், ஆறு முதல் குறைவடைஞ்சிட்டு வரும். அப்ப நான் கீழ் நோக்கி ஆறு முதல் பிளஸ் எடுத்தா படித்திறன் வந்து என்ன செய்ய போதும், நேரா குறைஞ்சிட்டு போற ஒரு கிராஃப் வரும் வேகத்துக்கு மாறி. இங்கால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரசுட்ட திறந்த பிறகு பாருங்க விளைவு விசை வந்து மேல் நோக்கி வந்துடும். ஏன்னா பெரசுட்ல ஒரு விசை வந்து மேல் நோக்கி வந்து இப்ப அமர்முடுகளுக்குள்ளாயிட்டு போகும். நான் கீழ் நோக்கி இப்ப ஈக்குவேஷன் யூஸ் பண்ணினா mg மைனஸ் எஃப் மைனஸ் எஃப் டேஷ் சமன் mg. இப்ப இந்த எஃப் டேஷ்ல மாற இல்ல, mg மாற இல்ல, ஆனா எஃப் டேஷ்ல என்ன செஞ்சுட்டு போகுது, மாறிட்டு போகுது. எஃப் டேஷ்ல குறைஞ்சிட்டு போகுது. சோ ஆர் முழு என்ன செய்யணும், ஆர் முழு வந்து என்ன செஞ்சுட்டு வரணும், குறைஞ்சிட்டு வர போகுது. சரி, அப்ப நான் மேல் நோக்கி தான் பார்க்கணும். அமர்முடல் வந்து என்ன செய்யணும், குறைஞ்சிட்டு வரணும். மேல் நோக்கி போனேன் லேசியாக தான். எஃப் பிளஸ் எஃப் டேஷ் மைனஸ் mg சமன் mg. இப்ப இதை விளைவு மேல் நோக்கி வரதால ஆர் முடல் மேல் நோக்கி இருக்க போகுது. சோ இந்த பொருளை பொறுத்தவரையில கீழ் நோக்கி மைனஸ், சோ அமர்முடல் ஆகி ஓய்வுக்கு வரும். அப்ப இப்ப நீங்க பாருங்க வேகம் குறைஞ்சு குறைஞ்சு போகுது, இந்த எஃப் குறைஞ்சு குறைஞ்சு போகுது. சோ மேல் நோக்கி விளைவு விசை வந்து என்ன செய்ய போகுது, குறைஞ்சு குறைஞ்சு போக போகுது. சோ மேல் நோக்கி ஆர் முடல் குறைஞ்சு போகும். சோ மேல் நோக்கி ஆர் முடல் குறையுதுன்னா எப்படி பிளஸ்ல மைனஸ்ல எங்க வர போகுது, நான் கீழ் நோக்கிய திசையை பார்க்கேன். கீழ் நோக்கிய திசையில வந்து மேல் நோக்கிய திசை, கீழ் நோக்கிய திசை பிளஸ்னா மேல் நோக்கிய திசை மைனஸ். மைனஸ்ல ஆர்முழு குறைய மாதிரி செட்டப் வரணும். சோ மைனஸ்ல ஆர்முழு குறையணும், வேணும் படித்து மைனஸ்ல குறையணும். சோ மைனஸ்ல குறைய துண்டி இந்த துணி எனக்கு வருது. சரியா, கிளியரா? இது இந்த பெரசுட் கேள்வி. சரி, நான் இப்ப அடுத்ததுக்கு மூவ் ஆகிறேன். 49வது எம்சிக்கு வாங்க. சரி, எவ்வளவுதான் இல்ல விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. 49 எம்சிக்கு வாங்க. சரி, 49 எம்சிக்யூவும் 2000 வந்து 9 எம்சிக்யூவை பேஸ் பண்ணினது. சரியா, 45 சரி எல்லாம் ப்ரொப் படிச்சோம் நீங்க. சரி, நான் தந்திருக்கேன் உங்களுக்கு, இதுல மெக்கானிக்ஸ்ல உள்ளது தான், நீங்க அதை மட்டும் செஞ்சா போதும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு குற்றி ஒன்று என்ன செய்தான் 2 கிலோகிராமா 2 எம்எஸ் மைனஸ் வருதான். இந்த குட்டியில விச்சூர்ல சேர்த்து வச்சு கிடக்கு. இந்த குட்டியில விச்சூர்ல சேர்த்து வச்சு இருக்கு. இதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னா இந்த குட்டியோட விச்சுருள் வந்து அப்படியே இருக்க நேரம் இந்த குட்டி வந்து 6 கிலோகிராம் இதோட மோதி என்ன செய்யப்போம், ரெண்டும் சேர்ந்து இயங்குது. சரியா, குற்றியோடு இணைக்கப்பட்ட ஓய்வில் இருக்கும் பியுடன் குற்றியை நோக்கி எறியப்படுகிறது. இரண்டும் அடையத்தக்க உயர்ந்தபட்ச கதி, விச்சுருக்கள் ரெண்டும் அடையத்தக்க உயர்ந்தபட்ச கதி. இது ஒப்பமான மேற்பரப்புல வச்சு கிடக்கு. சோ இப்ப நான் இது எப்படின்னு சொன்னா சின்ன இந்த திணிவு போய் அதோட மோதினோனையும் ரெண்டும் சேர்ந்து எங்க போகுது கொஞ்ச நேரம். அதுக்கு பிறகு வில் நல்லா நெருக்கம் அடைஞ்சோனையும் தான் தள்ளி விடும். சோ இது இங்காலைக்கு வரும், அது அங்காலைக்கு போகும், அதாவது பிறப்பும். அது எப்ப வில் முற்றாக நெருக்கம் அடைஞ்சு இந்த ரெண்டும் நல்லா சேர்ந்து முற்றாக நெருக்கம் அடைஞ்ச பிறகு இதுல நீங்க பாத்தீங்கன்னா எங்கால ஒரு உதைப்பை கொடுக்கும், இதுல எங்காலைக்கு ஒரு உதைப்பை கொடுக்கும் தள்ளு விசைய. சோ அதுக்கு பிறகுதான் ரெண்டும் தள்ளுபட்டு போகும். அது வரைக்கும் இப்படி சேர்ந்து இணைஞ்சிட்டே போகும். இது மோதி இப்படி சேர்த்து இழுத்துட்டே போகும் இது. சரியா, அப்ப ஒன்னாவது உந்தம் கண்டிப்பா காப்பாடியா போகுது. ஆரம்ப உந்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 தர 2 4 இந்த திசையில 4 கிலோகிராம் ms மைனஸ் 1 இந்த திசையில. இப்ப ரெண்டும் சேர்ந்துட்டுன்னு சொன்னா 2 மற்றும் 2 6 சோ 8 கிலோகிராம். இப்ப இது ரெண்டும் சேர்ந்து கணத்துக்கு போறோம். இதுல தொகையில பொதுவே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வீடு எடுத்தேன்னா 8 தர v எதுக்கு சமம் இருக்கும் 4க்கு. சோ v வந்து half ஆயிருக்கும், half ms மைனஸ் 1 சேர்ந்து போகும். சரியா, பூரண மீள்தன்மை போது சக்தி காப்பாடையணும். ஆரம்ப சக்தி என்னன்னு சொல்லி பார்த்தேன்னா ஹாஃப் தர, ஆரம்பம் என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு ஹாஃப் தர 2 தர 4 சோ 4 ஜூல். அப்ப இந்த 4 ஜூல்ல இப்ப இது கொண்டிருக்க சக்தி என்னன்னு சொல்லி பார்த்தா இப்ப இது இந்த தொகுதி இப்ப கொண்டிருக்க ஈகப்பாட்டு சக்தி என்ன சொல்லி பார்த்தா ஹாஃப் தர மொத்தம் 8 கிலோகிராம் தர 1/4 1/2 வர்க்கம் 1/4 சோ 1 ஜூல். அப்ப 4 ஜூல்ல 1 ஜூல இப்போ உள்ள இது கொண்டிருக்குன்னு சொன்னா மிச்சம் 3 ஜூலுக்கு என்ன நடந்திருக்கு, மிச்சம் 3 ஜூல் தான் விச்சூர்ல சேமிக்கப்பட்டு இருக்கு. உயர்ந்தபட்ச சக்தின்னு சொல்லி காட்டியிருக்கான். அப்ப உயர்ந்தபட்ச சக்தின்னு சொல்லுவது மிச்சம் முழுவதுமா விச்சூருக்கு சேர்க்கப்பட்டாதான் அது உயர்ந்தபட்ச சக்தி.
சரியா 3 ஜூல் தான் மேக்சிமம். ஆனா அதோட குறைவா சேர்க்கப்படுற சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னு சொன்னா சம்டைம் ஒரு ஆய்வுகள் இருந்தா இல்ல சவுண்டால சக்தி இழப்பு நடந்ததுன்னு சொன்னா சக்தி இழப்பு எல்லாத்தையும் நம்ம புறக்கணிச்சேன்னு சொன்னா மேக்சிமம் இதுல வரப்போகுது 3 ஜூல். அப்ப இதுக்கு ஆன்சர் 3 ஜூலா இருக்கு. சோ 4வது ஆன்சர் கிளியர். சரியா? இது இவ்வளவுதான் 2020 வந்து மெக்கானிக்ஸ் MCQ. இப்ப எல்லாம் உங்களுக்கு கிளியரா இல்ல எந்த பிரச்சனையா? 2020 வந்து நல்ல லேசான ஒரு பேப்பர். அதை மிஸ் பண்ணினவங்க கொஞ்சம் இதுதான். ஸோ அதை ஸ்மூத்தா கேர்லி மூவ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொன்னா கேர்லிக்கு இதாக இருக்கும். உயர் சக்தி வழங்க இல்லையா? உயர் சக்தின்னு சொல்லி என்ன மேக்சிமம் என்ன சக்தி வரும் சொல்லி கேட்டிருக்கான். சோ இதுல வந்து இதுல ஆரம்பம் 14 ஜூல். சோ 1 ஜூல் தான் இப்ப ஏகப்பட்ட சக்தியா இருக்கான்னு சொன்னா மிச்சம் 3 ஜூல் சேரும் விச்சூர்ல சேமிக்கப்பட்டிருக்கணும். இது மேக்சிமம் நிலைமையில மேக்சிமம் சக்தி வருமா கடந்தா முழுமையான சக்தி இந்த ஏகப்பட்ட சக்திக்கு போக மிச்சம் உள்ள முழுமையான சக்தி விச்சூர்லுக்கு போகணும். அதுதான் மேக்சிமம் விச்சூர் கொண்டு இருக்க சக்தி. அதுதான் எனக்கு கேள்வி. சரியா? சரி அப்ப சரி அப்ப நான் ஸ்ட்ரக்சரை மூவ் ஆகேன். 2020 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு வாங்க. ஒரு படம் கூட தந்திருக்கான். அது எனக்கு தேவையானதெல்லாம் ஃபுல்லா இருக்கு. இப்படி நான் படம் ஃபுல்லா வரையேன் பாருங்க. தாங்கி உண்டு தாங்கி ஒன்றுல அப்படியே ஒரு வந்து மீட்டர் சட்டம் ஒன்று மாதிரி இருக்கு. அப்படி மீட்டர் சட்டம் ஒன்று இருக்கு. இங்க தாங்கி ஒன்று இருக்கு. அதோட இங்கால ஒரு தாங்கில வந்து இந்த ஃபுல் சட்டம் தேவையில்லை. ஆனா வரையில விச்சூர்ல இருக்கு. விச்சூர்ல வந்து திணிவன தொங்கோட்டு இருக்கு எம்ஜி. இங்கே காட்டியிருக்கு. சரியா? இவ்வளவுதான் இந்த படத்துல உள்ள விஷயம். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுமைக்கு எதிரே நீட்சி வரைவை குறிப்பதன் மூலம் சுருளி வில்லொன்றின் வில்மாலி கேயை துணிமாறு நீர் கேட்கப்பட்டுள்ளீர். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்கள் வந்து அவன் விஷயத்தை தருவான். நாம தெளிவா விளையக்கணும். கேள்வி சொல்லுவான் சுமைக்கு எதிரே நீட்சிக்கான வரைவை குறிப்பதன் மூலம் சுருளி வில்லொன்றின் வில்மாலி கேயை துணியுமாறு நீர் கேட்கப்பட்டுள்ளீர். அப்ப இங்க என்னடா நீட்சிய துணிஞ்சி ஸ்டார்ட்ல செய்யல பாருங்க. நீட்சிய துணிஞ்சி வரைவு வரைஞ்சி கேய காணுங்கன்னு சொல்லித்தான் உங்களுக்கு நான் இப்ப தாரேன். சரியா? அப்ப இந்த பிராக்டிக்கலா நீங்க ஃபுல்லா கேள்வியை பார்க்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இங்க நீட்சி அழக போறோம், கிராஃப் பண்ண போறோம், சோ கேய இது பண்ண போறோம், சுமையை மாற்றி. சோ இந்த திணிவை தான் மாத்தி செய்ய போறோம். சோ திணிவுன்னு சொல்லி இங்க மாறும் கடியம் அதுக்கேற்ற நீட்சி அளப்போம். படித்தரன்ல இருந்து இல்லாட்டி வெட்டு துணில இருந்து ஏதோ ஒரு முறையில கே துணியெல்லாம் இந்த ஒரு ஐடியா வந்து நம்மளா வந்துடும். அடுத்தது உருவில் காணப்படும் பரிசோதனை முறை ஒழுங்கமைப்பின் வில்லின் ஒரு முனை ஒரு தராசு தட்டுடனும் மறுமுனை உறுதியான தாங்கியுடனும் இணைக்கப்பட்டுள்ளன. தராசு தட்டினும் சுருளிவிலின் திணிவுகள் புறக்கணிக்கத்தக்கவை. அப்ப தராசு தட்டினும் சுருளிவிலின் திணிவுகள் புறக்கணிக்கத்தக்கன்னு சொன்னா இதெல்லாம் திணிவற்றது. சோ இந்த நிறதான் டிரெக்டா இழுவையா இருக்கும் ஐடியா அடுத்து வந்துடணும். சில நேரம் தராசு தட்டுக்கு திணிவு இருந்தா நிற இழுவையா இருக்காது. சரியா? தராசு தட்டு திணிவும் நிறையும் சேர்த்து வரும். இப்ப இழுவையா இருக்க போது நீங்க போடு இந்த என்ஜின் நிறதான் இழுவையா இருக்கும். அப்ப இதுலத்தையும் புறக்கணிக்கத்தக்கன்னு சொன்னா இந்த டி என்ட்ரிக்கு சமனா இருக்க போதும் அதுல கேக்கு சமனா இருக்க போதும். சோ கே என்ட்ரிக்கு சமனா இருக்க போதும் எம்ஜி சமன். சப்போஸ் தராசு திணிவு தான் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? டி சமன் எம்ஜி பிளஸ் எம் நாட் ஜின்னு போட்டிருப்பீங்க. சோ இங்க டிக்கு எம்ஜி பிளஸ் எம் நாட் ஜியை போட வேண்டி வரும். சரியா? அது இவனுக்கு தேவையில்லை. ஏன்னா தராசு தட்டுக்கு திணிவற்றன்னு சொல்லிட்டான். இப்ப வாங்க ஒன்னாவது வில்லின் ஒரு விசை எஃப் பிரயோகிக்கும் போது அவ்வில்லின் நீளம் எக்ஸ் அளவினால் அதிகரிக்கின்றது. எஃப்க்கான ஒரு கோவையை கே கமா எக்ஸ் ஆகிட்டு சார்பு எக்ஸ் அளவால அதிகரிச்சுன்னா எக்ஸ் நீட்சி ஏற்பட்டிருக்கு. சோ அதுல ஏற்பட்ட விசை எஃப் சமன் கே எக்ஸ். அவ்வளவுதான். எஃப் சமன் கே எக்ஸ். சரி அடுத்து சார்ட் ஒன்று தந்துட்டு உங்க சார்ட்டை ஃபில் அப் பண்ண சார்ட்ல இந்த துணை மட்டும் வரையும். இது 1.1 2.0 3.0 4.0 5.2 6.0 6.8 இங்க நான் 0 தந்திருக்கான். இப்ப 1 சென்டிமீட்டர் காட்டுச்சல நீட்சி என்னையாம் 0. அப்ப அடுத்தது வந்து 50 கிராம் வச்சேன். திணி ஒன்று நீங்க வச்சே நினைச்சுன்னா இதோட திணிவை நீங்க வச்சே நினைச்சுன்னா இழுவை ஒன்று இருக்க போதா? இழுவை ஒன்று இருக்காது. இழுவை ஒன்று இல்லைன்னு சொன்னா என்ன நடக்க போகுது? சும்மா சுயாதீன நீளத்தோட தொங்க போகுது. அப்ப சுயாதீன நீளத்தோட தொங்குற நேரம் இந்த இது காட்டுக வாசிப்பு. சரியா? சுயாதீன நீளத்தோட தொங்குற நேரம்
இந்த இது காட்டிய வாசிப்பு காட்டிய வாசிப்பு உண்டு. இப்ப ஒரு திணிவை வச்சுங்க தசம் 2 காட்டுது. அப்ப நீட்சி என்ன? நீட்சிச்சுன்னா மேலதிகமாக வந்த தூரம். மேலதிகமாக தூரம் என்ன? 1. மரம் 3 காட்டுது. அப்ப இயற்கையா சும்மா இருந்தா 1. இப்ப என்ன நீட்சி அடைஞ்சிட்டு வந்திருக்கு? அப்ப இப்ப என்ன 2 நீட்சி வந்திருக்கு. அதாவது மொத்தம் நீளம் 3. 4 காட்டுது. 3 நீட்சி வந்திருக்கு. 1ல இருந்து 3க்கு போயிருக்கு. 5 காட்டுது. 4.5.2 4.2. 6 காட்டுது 5. 6.8 காட்டுது 5.8. ஏன்னா அது இயற்கை நீளத்துக்கு மேலதிகமா போறதுதான் நீட்சி. அப்ப நீட்சின்னு சொல்றது பாருங்க, இந்த இயற்கை நீளம் சொல்ல 1. ஏன்னா திணி ஒன்றும் இல்லாத நேரம் காட்டி நிக்க இந்த வாசிப்பு தான் 1. சோ 1 கிடந்துன்னு சொன்னா அங்க நீட்சி இல்ல. அதுக்கு மேல எவ்வளவு கூடி போகுதோ அதுதான் என்ன செய்ய போகுது? நீட்சியா இருக்க போகுது. சரியா? f7 kxல பிரதிட்டு செய்யறது வந்து ஓகே செய்யலாம். ஆனா நார்மலைஸ் கான்செப்ட் ஏற்கனவே பாசிபிள் அந்த வேல்யூ ஒன்றுதான். சோ நார்மல் ஆன்சர் போடலாம். இந்த நீட்சி விஷயத்துல நீங்க பார்த்து போடுங்க. அந்த f7 kxல போற வந்து லென்த் கூட டைம் இல்ல, டைம் சேவிங் தேவை. சோ இதுதான் ஒரு மெத்தட் நார்மலா இருக்கு. அடுத்து வாங்க. தராசு தட்டில் உள்ள m-க்கு எதிரே x வரைவை பின்வரும் நேயரை குறிக்க. m-க்கும் x-க்கும் மாத்திங்க m-ல வரணும், y-ல வரையணும். சரி, அவன் ஈண்டு செல்லாம எக்ஸ்னு செல்லுவான். எக்ஸ் இதுல வரணும். சரி, எம்டி செல்ல எக்ஸ் அச்சுல வரணும், எக்ஸ்ல வரணும், y அச்சுல வரணும். அப்ப kx சமன் mgல இதை நான் y அச்சுக்கு செட் பண்ணிட்டேன்னு சொன்னா ஜிங்கில் k இங்கனுக்கு வர இது x அச்சுக்கு வரும். சோ y சமன் zx ன்னு சொல்லி ஒரு வரைவு வரும். நான் இங்க m-ம் k-ம் யூஸ் பண்ணல, படத்துல நான் z ன்னு யூஸ் பண்ணி ஏற்கனவே m-ம் k-ம் இருக்கிறதால. சரியா? y சமன் m zx ன்னு சொல்லி ஒரு வரைவு வரும். இந்த வரைவு எப்படி இருக்கும் சொன்னா உற்பத்திக்குள்ள ஒரு நேர்வோட இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா x அது திணிவு முன்னுக்கு தந்திருக்கான் தானே, இதுக்கு முன்னுக்கு பாருங்க 0 50 100 150 200 250 300. அப்ப நீங்க சைபருக்கு நேர சைபரை குறிச்சோணும். இந்த அச்சில வச்சோணும் மார்க் பண்ணி. அதுக்கு பிறகு அது கீழே கிராம்ல போட்டு தந்திருக்கான உங்களுக்கு 50க்கு நேரே நீட்சி என்ன ஒன்றை குறிச்சோணும். அப்ப இதுல வந்து 50க்கு நேரே ஒன்றை குறிச்சு ஒரு புள்ளி எடுப்பீங்க. இப்படி என்ன செய்வீங்க 6 புள்ளி இருப்பீங்க. அந்த இந்த எல்லா புள்ளியும் சீரா இருக்குன்னு சொல்லி நம்பலாம். சில புள்ளி என்ன செஞ்சிருக்கோம் வெளிக்கு போயிருக்கோம் மேலும், சில புள்ளி உள்ள இருக்கோம் மேலும், சில புள்ளி இந்த மாதிரி இதுல மாதிரி போயிருக்கோம் மேலும். சரியா? உற்பத்தியில இருந்து இதான் இந்த புள்ளிகளை பெரும்பாலான புள்ளிகளை இணைச்சிட்டு போற மாதிரி ஒரு கோடை வரைஞ்சிட்டீங்கன்னு சரி. ஆனா உற்பத்திக்குள்ள போகும் ஏரிஃப் வந்தேன்னா 0,0 வரத்தால் சரியா கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இந்த இது முடியுது. அடுத்தது மேலே வரையப்பட்ட வரைப்புல இருந்து கேக்கான பெருமானத்தை எஸ்சி அளவுகளில் துணிங்க. இந்த வரைப்புல இருந்து கேக்கான பெருமானத்தை எஸ்சி அளவுல துணிட்டுமா. இதை துணிய நேரம் நல்லா நோட்டடா இருக்கணும். நீங்க 2 புள்ளிகளை எடுக்கணும். கிராஃப்ல இருந்து நீங்க 2 புள்ளிகளை எப்படி எடுப்பீங்கன்னு சொன்னா அந்த நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு கிராஃப்கள் வந்து சொன்னேன். கிராஃப்ல இருந்து இருக்க புள்ளிகள் வந்து கிராஃப் பாக்ஸ் தருவான். இப்படி உங்களுக்கு கிராஃப் வரைய நேரம் இப்படி பாக்ஸ் இந்த இப்படி இந்த வெட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி 2 இதை இந்த மாதிரி புள்ளிகள் 2 எடுக்கணும். 2ம் தூர உள்ள புள்ளிகளா இருக்கணும். கிட்ட இருக்கலாம். இந்த மட்டில் அப்படி கிட்ட இருக்கலாம். இங்க இருக்கலாம். இங்கேயும் நல்லா ஒரு தூரத்திலயும் இருக்கணும். அந்த மாதிரி 2 புள்ளி இருக்கணும். தரவு புள்ளி எடுக்கலாம். தரவு புள்ளி சொல்லி இருந்தா இருக்கு. இதெல்லாம் தரவு புள்ளிகள். இந்த 6 சோடியும் தரவு புள்ளிகள். இந்த தரவு புள்ளிகள் எடுக்கலாம். தரவு புள்ளிகள் இல்லாம இந்த மாதிரி பாக்ஸை வெட்டிட்டு போறோம். நீங்க வரைஞ்சி பேப்பர்ல வார புள்ளிகள் எடுக்கணும். அப்படி எடுத்தேங்க சொன்னா உங்களோட படித்திறன் எதுக்கு சமனா இருக்கும் சொன்னா இதுல இருந்து பார்த்தா 6 - 8 கீழே 300 - 40. சோ 5.2 கீழ் 260. 5.2 கீழ் 260. சரியா? ஸ்கீம் படி. சோ இதுதான் உங்களோட படித்திறனா வரும். படித்திறனை தான் கேட்டுங்க. சோ இந்த படித்திறனை கொடுத்துட்டீங்க சொன்னா சரி. சுருக்கினேங்கன்னு சொன்ன இந்த படித்திறனை தசம் 0.02 எப்படி வரப்போ அளவு பாருங்க நல்லா. தசம் 0.2 படித்திறனை சொல்றது மேலாரம் நீச்சி வையச்சில வர நீச்சி தானே. நீச்சியை நீங்க எதுல குறிச்ச போறீங்க? சென்டிமீட்டர்ல. இங்க நீங்க எதுல குறிச்சிருக்கீங்க? சென்டிமீட்டர்ல. இத கிராம்ல. அப்ப உங்களோட மேல வர நீச்சி கீழே வர திணிவு சென்டிமீட்டர் கிராம் -1. இப்படிதான் ஒரு அலகு வருமே. சென்டிமீட்டர் கிராம் -1. சென்டிமீட்டர் கிராம் -1 சொல்லி தான் அளவு வரப்போகுது.
இதுதான் உங்களோட அழகா இருக்கும். இது நோட்டடா இருக்கணும். அழகுன்ற விஷயத்துல நோட்டடா இருக்கணும். சென்டிமீட்டர் கிராம் -1. இதை நீங்க வேணும்னு சொன்னா என்னதுக்கு இதுக்கு மாத்தி கொடுக்கணும். எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்தி என்ன சொன்னா உங்களோட இது செட் ஆயிடும். ஜேங்கல் கேக்கு எஸ்ஐ யூனிட்ல ஆன்சர் செட் ஆயிடும். ஸோ எஸ்ஐ யூனிட்டுக்கு நான் இதை மாத்தினேன் என்ன சொன்னா பாருங்க, இந்த படித்துல எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்தினேன் சொன்னா மேல சென்டிமீட்டர் கீழே கிராம். அப்ப தசம் சைபர் 2 தர சென்டிமீட்டர் மாத்தினா 10/2 கிராம மாத்தினு சொன்னா 10/3 கீழான இருக்கு கிராம், மேல சென்டிமீட்டர் கீழே கிராம். இதை நான் மீட்டருக்கு மாத்தியேன், இதை கிலோகிராமுக்கு மாத்தியேன். 10/3. அப்ப இப்ப நான் சுருக்கினா தசம் சைபர் 2 தர 10 10 மேலுக்கு போனா 10 மாறும். தசம் சைபர் 2 தர 10 மாறும். 10 மீட்டர் கிலோகிராம் -1. சோ 2 மீட்டர் தசம் 2 மீட்டர் கிலோகிராம் -1. இதுதான் ஆன்சர் ஆயிருக்கும். எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்துறீங்களா? எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்தி கொடுக்குறது பெஸ்ட் ஆப்ஷன். எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்தி கொடுக்குறது பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு பிறகு பாருங்க, இதுல இருந்து கே துணியட்டுமா, மேலே தரப்பட்ட வாய்ப்புல இருந்து கேயின் பெருமானத்தை எஸ்ஐ யூனிட்ல எஸ்ஐ அளவுல அன்லைன் பண்ணுங்க. எஸ்ஐ அளவு இதுல இருந்து கே துணியட்டுமா. இப்ப நீங்க இது எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்துறீங்க சொன்னா படித்திறன் நம்மளோட படித்திறன் நீங்க எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்துறீங்க சொன்னா இந்த இது எஸ் ஜிங்கில் கே வந்து உங்களுக்கு தசம் 2 ஜீனு 10. அப்ப கே சமன் தசம் 2. சோ கே சமன் 10 தசம் 2. சோ 50 நியூட்டன் மீட்டர் -1. படித்திறன் எஸ்ஐ யூனிட்டுக்கு வந்துட்டு என்னண்டா நீங்க ஜீங் இந்த படித்திறன்ல இருந்து கணியத்தை துணிஞ்சாலும் வார கணியம் வந்து எஸ்ஐ யூனிட்ல இருக்கும். சரி, அதுக்கு தான் நான் படித்திறன் எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணினேன். சரி, அப்ப 50 நியூட்டன் மீட்டர் -1 சொல்லி டைரக்டா உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, வாசிப்பை எடுக்கும் போது நீர் பின்பற்ற வேண்டிய இரு அத்தியாவசியமான பரிசோதனை படிமுறை. இந்த ரீடிங் எடுக்க நேரம் அப்படின்னா இந்த நீச்சை நீங்க அழக போறீங்க கிராஃப்ல இந்த நேரம் நீங்க கன்ஃபார்மா 2 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு சொல்லி கேட்கறேன். ஒன்றா இந்த திணிவை இப்ப நீங்க சும்மா சொல்லுங்க, ஒரு தராசுல ஒரு பொருளை நீங்க வச்சேன்னு சொன்னா மெதுவா வச்சாதான் அந்த தராசு என்ன செய்யும், வாசிப்பு சரியா காட்டும். கொஞ்சம் ஸ்பீடா போட்டு விட்டுருங்களே அந்த தராசு உள்ள முள்ள என்ன செய்யும், இங்க ஆடி ஆடி தான் நிற்கும். சரியா வாசிப்பு எடுக்கலுமா? ஏலா இங்கின வச்ச நேரம் பொருளை மெதுவா வச்சோணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த பொருளை வச்சோனையும் இது ஆடுன்னு சொன்னா சமநிலை அடைஞ்ச பிறகு வாசிப்பு எடுக்கணும். இந்த நீச்சிக்கான வாசிப்பை சமநிலை அடைஞ்ச பிறகு எடுக்கணும். அடுத்தது இந்த கம்பி வந்து இதை தொடப்படா தொட்டு வந்துடும். மருதாக்கும் கிடவிசியன் வந்து சொன்னா இது கொஞ்சம் சாய பார்க்கும். இந்த இது இலையில செய்வாங்க கொஞ்சம் சாய பார்க்கும். அப்ப அதால இந்த கம்பி இதை தொடப்படா. இது ரெண்டும் கட்டாய நிபந்தனை. இது போக அந்த பார்வையால் வர இந்த பறவையின்மை வரும். நீங்க பார்க்கறது நேரம் காட்டிய மீதம் பறவையின்மை வரையிலும் அதை நிவர்த்தி செய்ய இயலும். அடுத்தது நீங்க படிச்சிருக்க மாட்டாங்க, ப்ரொப்ல படிச்ச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சரியா, ப்ரொப்ல படிச்ச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. மீள்தன்மை இல்லையே இந்த பில் மாறிச்சுன்னா படிச்ச ரீசன் மீள்தன்மை இல்லையே இந்த பில் அடைஞ்சிட்டுன்னு சொன்னா அங்கால என்ன செய்யாது, கூக்கிய விதிக்கு கட்டுப்படாது. F7K நீங்க போடையலாம். சோ அதால மீள்தன்மையிலே விஞ்சாலும் பாத்துக்கணும். இதெல்லாம் நிபந்தனை. பரிசோதனை படிமுறைன்னு சொன்னா என்னண்டா அவன் கேட்க நீங்க பிராக்டிகல் செய்ய என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவீங்க. மறைமுக சில ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவீங்க. உதாரணம் நம்ம எடுத்துன்னு சொன்னா இந்த ஹேர் நாயகர்ல வாசிப்படுக்கிறது மூலம் நேற்று போனது பார்த்தோம். 2018 ஹேர் நாயகர் வாசிப்படுக்கும் போது காட்டிய பணிச்சு ஒரு ஸ்டெப் நாம செய்ய போறோம். அது மாதிரி இல்லாட்டி அந்த பறவையின் மேல் வராம இருக்கிறது மூளை மட்டங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதுல நீங்க என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணீங்க, என்னென்ன ஸ்டெப் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி தான் கேள்வி. அதுதான் பரிசோதனை எடுக்கல. சரி, அதுக்கு ஆன்சர் கொடுத்தீங்க. சரி, அடுத்த வாங்க. கேயின் சதவீத வலுவை 5 வீதத்துக்கு பேணுவதற்கு கேயின் பெருமானம் உயர்ந்தபட்ச வலு டெல் கேயாதான் இருக்கணும். சரி, கேட சதவீத வலுவை 5 வீதத்துக்கு பேணுவான் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சதவீத வலுன்னு சொல்லுவது அளவீட்டு பருமனின் மேல் அளவீட்டு பருமனின் மேல் இழிவெண்ணிக்க தர 100. அப்ப அளவீட்டு பருமன் கே அட இழிவெண்ணிக்க அதைத்தான் சொல்றான். உயர்ந்தபட்ச வலுன்னு சொல்லி இழிவெண்ணிக்க, உயர்ந்தபட்ச வலுன்னு சொல்லி இழிவெண்ணிக்க தர 100 எத்தனையா இருக்கணும்? 5 இருக்கணும். 5% இருக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் டெல் கே கேட பெருமானம் 50 தெரியும். தர 100 சமன் 5. சோ இதே மாதிரி நான் சுருக்கிட்டு 2. அப்ப டெல் கேக்கு வரக்கூடிய இந்த இழிவெண்ணிக்கைக்கு வரக்கூடிய அந்த இழிவு பெருமானம் அல்ல உயர்ந்தபட்ச வலு வரக்கூடியது என்ன இருக்க போது 2.5 நியூட்டன் மீட்டர்.
பேசிக் ஐடியா எப்ப உள்ளவங்களோட ஆரம்பத்துல உள்ள மெஷர்மெண்ட் பாடத்துல படிச்ச ஐடியா அதை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது புறக்கணிக்கத்தக்க திணிவை கொண்ட வேறொரு வில்லை மேற்கூறப்பட்ட வில்லுடன் தொடராக இணைத்து முன்னர் கூறப்பட்ட திணிவுகளுக்கு இடையிலான பரிசோதனை மீண்டும் செய்யப்பட்டது. இந்நிலைமையில் எதிர்பார்க்கும் வரைஃபை மேலே பியில் உள்ள அதே இணையில் வரைய வேறொரு வில்லை இதோட இணைச்சாங்களாம். இந்த வில்லோட வேறொரு வில்லை இணைச்சாங்களாம். அப்ப இணைச்சன்னு சொன்னா இதுவும் நீச்சி அடையும் அதுவும் நீச்சி அடையும். அப்ப அதை நான் K1 எடுத்தா K1ல இருந்து ஒரு X1 வரப்போகுது, K2ல இருந்து ஒரு X2 வரப்போகுது. இதுதான் MGக்கு சமமா இருக்கு. அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, நீச்சி அந்த வார அந்த நகர தூரம் ரெண்டுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுவதால அந்த நகர தூரம் ரெண்டுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுவதால இந்த கேட பெருமானம் என்ன செய்யும்? இந்த படத்துல வரப்போற பெருமானம் என்ன செய்யும்? குறையும், சாரி கூடும். என்ன சொன்னா நீச்சி ரெண்டு கொடுக்கப்படுவதால ஒன்றுக்கு வர இந்த எக்ஸ்னு சொல்லியது குறைய போகுது. இப்ப இந்த வில்லுக்கு வர எக்ஸ்னு சொல்லியது குறைய போகுது. இந்த எக்ஸ் இந்த இது வந்து இதுக்கும் கொடுக்கறதால இந்த எக்ஸ் குறைய போகுது. எக்ஸ் குறைஞ்சு சொன்னா கே கூடும். அப்ப எக்ஸ் குறைஞ்சா கே என்ன செய்ய போகணும்? சாரி எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எக்ஸ் வந்து குறைய போகுது. எக்ஸ் குறைஞ்சுன்னு சொன்னா ஒரு நீச்சி கூடுமே. என்ன சொன்னா இது வந்து நீங்க ப்ராப்பரா படிச்சணும். இதுல வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இது 22 பேஜ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் இப்ப இது என்ன செய்யணும்னா இதுக்கு படித்து சொல்லி உங்களுக்கு தானே இது ஓகே தானே? படித்து சொல்லி வந்து ஜிங்களுக்கு ஏதறியுது. நான் இந்த கே வச்சு மூவ் பண்ண போறேன். இந்த கே வச்சுதான் இப்ப அடுத்த கிராஃப் என்ன இன்னைக்கு வரும்னு சொல்லி பார்க்கணும். நான் இப்ப நான் வரைஞ்ச கிராஃப் இப்படி போகுதுன்னா இதோட வரும் கீழே வரும் மேல வரும்னு சொல்லி பார்க்கணும். இப்ப நான் இந்த இதோட இன்னொரு வில்ல கொண்டு இணைச்சா இதுல வில்மார்லிக்கு என்ன நடக்கும்னு சொல்லி கான்செப்ட் பார்க்கணும். இது வந்து மெக்கானிக்ஸ்ல இல்ல ப்ரொப்ல இருக்க ஒரு ஐடியா. சரியா? வில்மாரி நீங்க தொடரா இணைச்சீங்கன்னு சொன்னா எப்சமன் கே ஏற்ப அந்த எம்ஜி நீங்க மாத்த போற இல்ல. சோ இத விடையில் வந்து கேரேஸ் வந்து ஒன்றிங்கில் K1 பிளஸ் ஒன்றிங்கில் K ஆமா சரியா? ஒன்றிங்கில் K1 பிளஸ் ஒன்றிங்கில் K. இது நீங்க கேரேஸ பாத்தீங்கன்னு சொன்னா K1 K இங்கில் K1 பிளஸ் சாரி K1 பிளஸ் சாரி K1 K இங்கில் K1 பிளஸ் K சரி வரும். சரியா? இது வந்து உங்களுக்கு இல்ல மெக்கானிக்ஸ்ல இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல வர ஒரு சாப்டர். ப்ராப்ல வர ஒரு இதுல ஒரு ப்ராப்ல இல்லாட்டி சவுண்ட படிச்சிருப்பீங்க. சவுண்ட்லயும் கொஞ்சம் சொல்லி தருவாங்க இதை பத்தி. அப்ப இதான் இதுல புதிய வில்மாரிலே இருக்கும். அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, ரெண்டு நீங்க தொடரா தொடுத்தீங்கன்னு சொன்னா வில்மார்லி குறையும், சமாந்தரமா தொடுத்தீங்கன்னு சொன்னா வில்மார்லி கூடும். நான் ஒரு நோட் சொன்ன மாதிரி உங்களுக்கு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. விற்குற்களை ரெண்ட தொடரா தொடுத்தீங்கன்னு சொன்னா ஒன்றோட சேர்த்த மாதிரி இப்படி இதோட சொன்னா தொகுதியில மொத்த வில்மார்லி கே வந்து குறையும். சமாந்தரமா தொடுத்தீங்கன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா இப்படி ஒன்று இருக்கு, இதோட இப்படி ஒன்று இருக்கு, இப்படியே தொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இப்ப இதே விற்குள்ள வந்து இப்ப அது எப்படி ஒன்று தொடுத்துட்டீங்கன்னு சொன்னா தொகுதியில வில்மார்லி வந்து கே கூடும். இதுதான் இப்ப சரி. அப்ப கே கூட போகுது. அப்ப கே கூடுன்னு சொன்னா நீங்க பாருங்க இதுல இப்ப தொடரா இணைச்சுன்னு சொல்லி அப்ப தொடரா இணைச்சா இந்த கே செஞ்சிட போது குறைய போகுது. கே குறைஞ்ச படித்திறன் கூடும். ஆனா உற்பத்தி மாறலாம். உற்பத்தில இருந்தா போகணும் படித்திறன் கூடின ஒரு கிராஃப் வரணும். உற்பத்தில எந்த ஒரு படித்திறன் கூடின கிராஃப் வரும். இது கொஞ்சம் ப்ராப்பும் சவுண்ட் சேர்ந்த மாதிரி ஒரு ஐடியா. சோ நார்மலா நான் நோட் பண்ணுங்க. தொடரா வில்மார்லி வந்து மொத்த வில்மார்லி வந்து குறையும், சமோல வில்மார்லி வந்து குறையும். இது சமாந்திரம் இணைச்சிங்கன்னா கூடும். சோ இது தொடரா இணைச்சது கே குறையுது, கே குறைஞ்சா படித்திறன் கூடும். சோ படித்திறன் கூடின உற்பத்திக்குள்ள படித்திறன் கூடின ஒரு கிராஃபா நீங்க எதிர்பார்க்கலாம். சரி, கிளியரா இந்த விஷயம் என்னன்னு சொன்னா நான் ஒரு இதோட இது ப்ரொப்பையும் சவுண்டையும் வச்சுதான் பார்க்கணும். நீங்க பொதுவா இந்த மெக்கானிக்ஸ் மட்டும் படிச்சாங்க 22 பேஜ் பொதுவா ஞாபகம் வச்சுக்கோங்க. விற்றூர்ல வந்து தொடரா தொடுத்தீங்கன்னு சொன்னா வில்மார்லி வந்து மொத்த சமோல வில்மார்லி இது எல்லாத்தையும் பொதுவா ஒரு வில்மார்லி ஒன்று காணலும் சமோல தடகாணுக மாதிரி ஒரு வில்மார்லி காணலும் அது குறையும், குறைவாத்தான் வரும். ஆரம்ப பெருமானத்தோட 2.5 பெருமானத்தோடையும் என்ன குறைவாத்தான் வரும். ஆனா சமாந்தரமா தொடுத்தீங்கன்னு சொன்னா 2.5 பெருமானத்தோடையும் கூடுதலா வரும். அப்ப வில்மார்லி இப்ப கே ஒன்ற வில்மார்லி இப்ப நீங்க ரெண்டையும் தொடுத்தீங்கன்னா கேயோட குறைஞ்ச ஒரு வீடு போகுது. அப்ப இன்னைக்கு வர்றது கேயோட குறைஞ்சு சொன்னா படித்திறன் செய்யும் கூடினதா வரும். படித்திறன் கூட நீங்க வரையப்படுற கிராஃப் வந்து எப்படி இருக்க போகுது, அதை விட படித்திறன் கூடின ஒரு கிராஃபா இருக்கும். ஆனா உற்பத்தின்னு சொல்லுது மாறலாம். என்ன சொன்னா y = mx தான். ஈக்கும் நீங்க எம்ஜிக்கு வரைய கிராஃப் y = mx தான். அப்ப உற்பத்திக்குள்ளாலதான் போகணும். ஆனா அந்த சாய்வு என்ன செய்யும் கூடின ஒரு கிராஃபும் வரும். காரணம் தொகுதியில சமோல வில்மார்லி குறையுது, அதால
பாடித்திறன் கூடுது. கிளியரா இது? சரி, அப்படியே எஸ்ஏ பாடுக்கு வாங்குவோம். ஃபைனலா பார்க்க போற எஸ்ஏ உண்டு. 2020 வந்தது. சும்மா நார்மலா தான் கேள்வி காட்டியிருக்கான், அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லை, அந்த கேள்வி வழங்கெடுக்கிறதுலாம் விஷயம் இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, திணிவு எம்மையுடைய சீரான குட்டி தொடக்கத்தில் ஒரு கரடான கிடைத்தளத்தின் மீது ஓய்வில் இருக்கிறது. பின்னர் பூச்சியத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்க ஒரு கிரை விசை பி அக்குற்றிக்கு பிரயோகிக்கப்படுகிறது. உராய் விசை எஃப் என கொள்க. சரி, உராய் விசைய கேபிட்டல் எஃப் சொல்லி கொள்ளட்டும். அப்ப நான் குற்றிய ஒன்னாக மேற்கூட்ட இனிமே குற்றியின் ஒரு சுயாதீன பொருள் வரிப்படத்தை வரைகிறேன். குற்றில வரிப்படுக அந்த பொருளை விசை வரிப்படத்தை நான் பார்த்தேன்னு சொன்னா கேபிட்டல் எம் சொல்லி சொல்லியிருக்கான். சரியா? கேபிட்டல் எம் சொன்னா கேபிட்டல் எம்ஜி சரியா இதாக போகுது. இங்கால உராய் விசை கேபிட்டல் எஃப் தாக்குது. சோ நான் அங்கால என்ன செய்ய பிரயோகிச்ச விசை பிய பிரயோகிச்சு. இப்ப இதுல வர செவ்வன் மருதாக்கம் வந்து என்ன செய்யும் சொன்னா பாருங்க, நீங்க இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ண மாதிரி மருதாக்குற தானம் மாறும். இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ண மாதிரி வரப்போகுது. சரியா? அந்த தானம் எப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரும். ஏண்டா இதுல வர விலையுல இதுல வர விலையில் மருதாக ஈக்குவல் பண்ணணும். சோ தானம் இன்னைக்கு வரப்போகுது. சரி, அதுல ஸ்கின் சின்ன இது ஒன்று இருக்கு போல பாருங்க. செவன் மருதாகம் அந்த எம்ஜிக்கு வராது, எம்ஜிஆர் தானத்துல இருந்து மாறி வருமே, அது சொல்லிட்டேன். எம்ஜிஆர் தானத்துல இருந்து மாறி வரும். அது நீங்க வரைய படத்தை பொறுத்தும் இதுல விளைவுல எனக்கு இப்படி வருது. ஸோ அதை ஈக்குவல் பண்ணணும்னு சொன்னா இது இப்படி வந்தாதான் ஈக்குவல் பண்ணணும். அப்பதான் சமநிலை என்ன மாதிரி இருக்க போகுது. சரியா? சரி, நான் இப்ப என்ன செய்யேன், அடுத்த பாடு மூவன் அடுத்த கலையை பாருங்க. தொடக்க நிலைமையில் குற்றின் ஆறுமுறை செல்லும் சந்தர்ப்பத்தை வகை குறிக்கும் பி எதிர் எஃப்க்கான வரைஃபை பரும்படியா வரைக. எல்லை எஃப்எல்லையும் உராய் விசை எஃப்டியும். இப்ப நீங்க பிய படிப்படியாக கூட்டி போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உராய் விசைக்கான கிராஃப் ஞாபகம். ஒரு எல்லை வர காட்டிலும் பிரயோக விசை உராய் விசைக்கு சமனா இருக்க போகுது. பிரயோக விசையும் உராய் விசையும் சமனா இருக்கும். இது எல்லை நிலைமைன்னு சொல்லுவோம். அப்ப எல்லை நிலைய நிலைமை சொல்லுவோம். நிலைய நிலைமையிலிருந்து எல்லை நிலைமை போச்சலாம் மட்டுமட்டாக எத்தனிச்சு போகும். அப்புறம் எல்லையை தாண்டி ஸ்மூத்தா போகும். அப்ப எல்லையில மேக்சிமம் விசை தாக்குன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்ப இது எஃப்எல் ஆயிருக்கும், இது வந்து எஃப்டி ஆயிருக்க போகுது. இதுதான் இயக்கவியல் டைம். சோ இது எஃப்டி ஆயிருக்க போகுது. அப்ப நீங்க இதை தாக்கு உராய்சை பியோட பாத்தீங்கன்னு சொன்னா அது உறவு தொடர்ந்து இந்த பொருள் இயங்கிட்டு போகும். 6 முடுகள் அடைஞ்சு இயங்கிட்டு போகும். இயங்கிட்டு போற நிலைமையில உராய்விசை மாறாது. என்னோட இயக்கவியல் உராய்விசை எஃப்டியா தான் இருக்கும், மாறாவிசையா இருக்க போகுது. அடுத்தது எல்லை உராய்க்குள்ள மியூஎல்க்கும் இயக்கவியல் உராய்க்குள்ள மியூடிக்கும் கோவை எழுதுக. மியூஎல்லுக்கும் மியூடிக்குமான கோவை எழுதுங்க. கிராஃப்ல உங்களுக்கு தெரியும் எஃப் சமன் மியூ ஆர். சோ மியூ சமன் எஃப் இன்கில் ஆர். சோ இதுல இருந்து மியூ எல் என்த்துக்கு சமன் சொன்னா எஃப்எல் ஓவர் ஆர் இல்லன்னா எஃப்எல் ஓவர் எம்ஜி. ஏன்னா ஆர் எம்ஜி சமன் எம்ஜி தந்த தரவே. அப்ப எஃப்எல் ஓவர் எம்ஜி. மியூ டி என்த்துக்கு சமன் சொன்னா எஃப்டி ஓவர் ஆர் அல்லது எஃப்டி ஓவர் எம்ஜி. ஏன்னா எம்ஜி சில தந்த தரவு. ஸோ நான் தந்தத்துல விடைய கொடுக்க பெஸ்ட். இதோட ஏ பார்ட் முடிஞ்சு. இப்ப பி பார்ட்டுக்கு வாங்க. முன்சில்லு செலுத்துகை ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அப்படின்னு சொன்னா இன்ஜின் வலுவளங்கள் எதுக்கு இருக்குன்னு சொன்னா முன் சில்லுக்கு இருக்கு, பின் சில்லுக்கு இல்ல. பின் சில்ல அப்ப சும்மா விடுபட்டு போற கேஸ், முன்னுக்குள்ள சில் தான் ஃப்ரண்ட்ல வலுவளங்கப்படுது. அப்ப முச்சில்லு செலுத்துகை வண்டி ஒன்று. அப்ப இதுல பாருங்க, நீங்க கார் இருக்கான் வீல் மட்டும் தான் சொல்லுவாங்க. வீல் பேஸ் மட்டும் கொண்டு மாதிரி ஒரு கார்ட வடிவமைப்பேன் இது பண்ணியேன். இப்ப இதுல சொல்லுவான் முச்சில்லு செலுத்திய ஃப்ரண்ட் வீல் டிரைவில் மோட்டார் கார்களின் என்ஜின் அச்சாணியின் மூலம் முச்சில்லுக்கு இணைக்கப்பட்டு கார் செலுத்தப்படுகிறது. ஒரு கிடை நேர் கரடு தார் வீதியில் செலுத்தப்படும் உருவில் காட்டப்பட்டுள்ள ஒரு முச்செலுத்துகை மோட்டார் காரினை கருதுகள். டயர்களுக்கும் தார்களுக்கும் இடையில் உள்ள உராய் குணங்கள் முறையே மியூவல் செல்வது எல்லை உராய் விசை வந்து தசமட்டாம், நிலையில் வந்து தசமஞ்சாம். வேறு விதமாக குறிப்பிட்ட வகையில் கீழே உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் போது செலுத்தப்பட்ட மோட்டார் காரின் மீது தாக்கும் எல்லா விசையும் இயக்க உராய் விசையை மாத்திரம் கருது. எல்லையும் இயக்கவியலை மட்டும் கருதித்தான கீழே உள்ள கேள்வி எல்லாத்தையும் செய்யட்டுமா, அவன் அதையும் தாரான். இப்ப அவன் சொன்னான் இது பி செல்வி, இது ஏன் செல்வி, இது வந்து இங்காலத்து சேர போயிட்டு இருக்கு. ஒன்னாவது, மோட்டார் கார் ஒரு கிடை நேர்கோட்டுக்கு சேவையிலே 6 முடுகள் செல்லும் சந்தர்ப்பம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஏகம பி ஆகிய சில்லுகளை உமது விடைத்தால் பிரதி செய்து
உராய்வு காரணமாக சில்லி ஏயின் உள்ள விசையை FA எனவும் பிச்சில் உள்ள விசையை FB எனவும் அத்துடன் ஆர் முடுகும் போது FAFB ஆகிட்டு பாருமனுக்காரு ஆர் முடுகும் போது ஆனா ஆர் முடுகும் நேரம் இப்ப பாருங்க இதுல வந்து இந்த முச்சிலுக்கு தான் இன்ஜின் வலுவடங்குன்னு என்ன அர்த்தம்டா இந்த முச்சில் இப்ப இந்த திசையில இது போகணும்னு சொன்னா சில்லுங்கால சுழலணும் இப்படி சுழலணும் இப்படி சுழண்டா தான் இதுங்காலே போகும் பின் சில்லும் இங்காலே தான் சுழலணும் சரியா இப்ப என்ன அர்த்தம்டா முச்சில்லுல நீங்க கொடுக்க போற தோ வந்து இந்த திசையில கொடுக்கீங்க அப்ப நீங்க பிரயோக முறுக்கத்தை எங்கால கொடுத்தா உராய் முறுக்கம் என்ன செய்யும் இதை அகேன்ஸ்ட் பண்ண மாதிரி இந்த திசையில வரும் இந்த திசைக்கு தான் வரும் அப்ப இதுல வர உராய் விசை எங்க தாக்கும் இங்கால திசையில தாக்கும் FA சரியா இதுல வந்து ஒரு விஷயம் இல்ல சோ இதுல வர உராய் வந்து இயக்கத்தை ஆதரிச்சணும் அப்படி இல்ல நீ சும்மா இழுபட்டு போறது சோ அதுல வந்து நேர இயக்க திசைக்கு எதிர் திசையில மாதிரி தாக்கும் அப்படின்னா இன்னொரு ஆள் உராய் இந்த உராய் வந்து சுழற்சி ஆதரிச்ச போது சோ இந்த திசையில தாக்கும் அப்படி யோசிச்சோமே சரியா விசையை குறிச்சுட்டேங்க இல்ல FA வருது FB வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா FA தான் பெருது ஏன்னு சொன்னா நீங்க இதுல ஏற்கனவே தோண்ட கொடுக்கீங்க சோ அதுக்கு இது எகெயின்ஸ்ட் பண்ணுது சோ மேக்சிமம் இது அகேன்ஸ்ட் பண்ண இயலும் சோ அது எல்லை நிலையில ஒரு நேரம் இருக்கவும் இயலும் சரி அதால FA தான் பெரிதா இருக்கும் FB விட ஏன்னா இதுல ஒரு விஷயம் நீங்க பிரயோகிச்ச இல்ல இதெல்லாம் விஷயம் நீங்க பிரயோகிச்சீங்க ஆனா விளைவு விஷயம் முன்னோக்கி வரணும் சோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தது சாரதி முச்சிலி செலுத்திய மோட்டார் காரின் திணிவு 1200 கிலோகிராம் எனவும் அது 4 சில்லுகள் மீதும் சமனாக பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றது எனவும் கருதுக இந்நிலைமையில் தாக்கும் உராய்வு குணத்தை சரியாக இனங்கண்டு கிடை நேர் தார் வீதியில் மோட்டார் காரின் உயர்ந்தபட்ச தொடக்க செலுத்துகை விசையை காணுங்க அன்லைன் பண்ணுங்க தொடக்க செலுத்துகை விசை இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா கார திணிவு என்னையா 1200 கிலோகிராம் இது வந்து 4 டயருக்கும் சமனாமரத்தாக பிரிச்சு கொடுக்குதான் நான் இப்ப இங்க 2 தான் காட்டியிருக்கேன் ஏன்னா 2 இங்கால இருக்க போதும் இப்ப எக்ஸாம்பிள் இங்க ஒன்று எடுத்துச்சுன்னா இந்த பீல அடுத்த துண்டு வந்து இங்க வர போகுதுன்னு சொன்னா இங்க ஒரு 6 வரும் ஏழு அடுத்த துண்டு வந்து இங்காலைக்கு மறைஞ்சு வர போகுதுன்னு சொன்னா சரியா இங்கே ஒரு 6 வர போகுது அப்ப 4க்கும் பிரிச்சு கொடுக்குது இப்ப இந்த கேள்வியில செல்லான என்னன்னு சொன்னா முச்செலுத்து ஹெவி அப்ப நீங்க விசைய பிரயோகிச்சு முன்னுக்குள்ள 2 வீலுக்கு மட்டும் சரியா இதுல FA உராய்வு வந்தா அதுலயும் FA உராய்வு தான் வரப்போகுது இப்ப உயர்ந்தபட்ச விசையை கேட்டு இருக்கு இப்ப இந்த 6 மரதாக்கம் 4க்கு பிரிஞ்சு கொடுத்தா இதுல 1 மரதாக்கம் என்ன இந்த 6 என்று சமன் MG 5 10 இருக்கணும் 4 பிரிச்சது சமன் சோ 3000 நியூட்டன் சரி இது நிறை சோ MGக்கு மாத்தணும் நிறைய 4 பிரிச்சு கொடுக்க போகுது சோ 1 மரதாக்கம் 6 வந்து 3000 நியூட்டனுக்கு சமன் அப்ப இது 3000 நியூட்டனா இருக்க போகுது இப்ப இதுல வர விசையோட மேக்சிமம் பாயிண்ட் என்ன நல்லா பாத்துக்கோங்க மேக்சிமம் பாயிண்ட் வந்து உராய்வு எல்லை உராய்வு விசை ஏண்டா ஒரு கார் உராய்வுல இருக்கு இது அனுப்பணும்னு சொன்னா நான் மேக்சிமம் எல்லை உராய்வு விசை கொடுத்தாதான் நாங்கள் இயங்குமே அப்ப இன்ஜினால கொடுக்கக்கூடிய மேக்சிமம் சாரதி கொடுக்கக்கூடிய மேக்சிமம் உராய்வு விசை மேக்சிமம் விசை வந்து இந்த எதை ஈக்குவல் பண்ணணும் இதுல உள்ள எல்லை உராய்வு விசை ஈக்குவல் பண்ணணும் அப்ப FLக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்ப அதுல வார FAல வார எல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா μL into R μL என்ன தசம் 8 சோ தசம் 8 தர 3000 அப்ப தசம் 8 தர 3000 ஆக்கணும்னு சொன்னா இதோட பெருக்கிங்கன்னு சொன்னா 2400 நியூட்டன் இது 2400 நியூட்டன் சொல்லுது ஒரு டயர்ல முன்னுக்கு தாக்குது அப்ப அடுத்த டயர்ல 2400 தாக்கும் மொத்தமா இந்த டயர்ல ஃப்ரண்ட்லயும் 4800 தாக்கும் இப்ப இன்ஜின் என்ன செய்யணும் சொன்னா இது ரெண்டுக்கும் பொதுவா தான் விசையை வழங்க போகுது மாறாவ இதோட மேக்சிமம் விசையை கொடுத்து அனுப்பணும் சொன்னா இது ரெண்டையும் விட கூடின விசையை வழங்கும் சரியா இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ண மாதிரி மட்டும் எல்லை நிலைமை விசையை வழங்கணும் எதுக்கு வழங்குது 2 டயருக்கு தான் வழங்குது அப்ப இன்ஜினால உணர்த்தப்படக்கூடிய மேக்சிமம் விசை என்னன்னு சொன்னா ஒரு டயர்ல 2400 அடுத்த டயர்ல 2400 அப்ப எஃப் மேக்சிமம் இன்ஜினால உணர்த்தப்படைய மேக்சிமம் வந்து ரெண்டையும் கூட்டி 4800 நியூட்டனா இருக்கு அப்ப இன்ஜினால வழங்கக்கூடிய மேக்சிமம் விசை என்ன 4800 நியூட்டன் கிளியரா இது அவனால அன்லைன் பண்ணச்சு என்ன ஆகுதான் தொடக்க செலுத்துகை விசையை தான் கேட்கான் எங்க சந்தர்ப்பத்துல கேள்வியை கேட்க இல்ல தொடக்க நேரம் நீங்க செலுத்த மேக்சிமம் விசை என்ன அதுதான் கேள்வி சரி அப்ப தொடங்க நேரம் நீங்க கொடுக்கணும் எப்பண்டா எல்லை நிலைமையில மேக்சிமம் விசையை கொடுக்கணும் சரி இப்ப அடுத்த பாட்டுக்கு வாங்க மோட்டார் கார் கிடை வீதியில் 72 km/h சீரான வேகத்துடன் செல்லும் போது இயக்கத்துக்கு எதிராக உள்ள மொத்த தடை 5500 ஆகும் அவ்வாறு மோட்டார் காரின் வாழ்வை காணும் சரி 520 இப்ப இதை அன்லைன் பண்ண வேண்டிய வேட் என்னன்னு சொன்னா 72 km/h
சீரான வேகம். அன்லைன் பண்ணுங்க 72 km/h சீரான வேகம். அப்ப மாறா வேகத்தோட போகுது. அப்ப மொத்த தடவிசை வந்து 520 நியூட்டன் சொன்னா இன்ஜினால வழங்கப்பட்ட விசையம் என்ன 520. அதை கண்டுதான் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி மாறா வேகத்தோட இந்த பொருள் இயங்குது. அப்ப உங்களுக்கு தெரியும் வேகம் 72 km/h. இதை நான் இப்ப MS - 1க்கு மாத்தணும். அப்ப 72 தர 5×18. சோ சுருக்கி விட்டேன்னு சொன்னா 20 MS - 1. அப்ப எனக்கு தெரியும் P சமன் F இந்த ஈக்குவேஷன் நான் போட போறேன். இன்ஜினால வழங்கப்படுகிற விசை தடவிசை மொத்த தடவிசை சமன் ஏன்னா மாறா வேகத்தோட போகுது. சோ 520 × 20. சோ நான் பெருக்கி விட்டேன்னு சொன்னா 10,400 வெட்ஸ். 10,400 வெட்ஸ் சொன்ன வலுவை தான் இது மொத்தமா வழங்குது. சரி, பின்னர் மோட்டார் கார் கிடையுடன் 12 வாய் சாய்வுள்ள ஏற்றம் இருக்கும் ஒரு வீதியில் மேலே B3 உள்ள அதே வலுவுடன் ஏறுகின்றது. இங்கு இயக்கத்துக்கு எதிராக உள்ள மொத்த தடை விசை 200 நியூட்டன் எறின் கார் ஏறும் போது உயர்ந்தபட்ச வேகத்தை காண்க. கார் ஏறுகிற நேரம் மேக்சிமம் உயர்ந்தபட்ச வேகத்தை காணு. இதே வாகனம் அப்ப இதே வாகனம் ஏறுன்னு சொன்னா இந்த வாகனத்துல வலு மாறாது. இதே வாகனம் மேலுக்கு ஏறுதாக்கன்னு சொன்னா இந்த வாகனத்துல வலு வந்து மாறாது. ஏன்னா அந்த இன்ஜினால பிரயோகிக்கக்கூடிய வலு அதுதான். அப்ப அந்த வலு வந்து மாறப்போறே இல்லை. இப்ப கேட்கான் கேள்வி என்ன சொன்னா 12 நியூட்டன் சாய்வுல ஏறுது. இப்ப இந்த நேரம் வார இது என்ன பிரயோகிக்கக்கூடிய மேக்சிமம் வேகம் என்ன? இப்ப பாருங்க 12 வாய் சாய்வுல இது ஏறுதாக்கன்னு சொன்னா இதுதான் இந்த வாகனம் சொன்னா இந்த வாகனத்துல ஒரு கூறு ஒன்றும் கலதாக்கும். அது என்ன? mg sin 12. சரியா? ஒரு தடவிசை F வந்து 200 நியூட்டன் கீழுக்கு தாக போகுது. அப்ப இது ரெண்டே சமப்படுத்த ஒரு விசை தான் இன்ஜின் அளவு வழங்கப்பட போகுது. இந்த P7F நீங்க போடுவ நேரம் சரியா? சாரி, ஒரு ஆள் கேட்ட 4800 இல்ல முன்னுக்குள்ள கேள்வியும் பின்னுக்குள்ள கேள்வியும் சம்மந்தம் இல்லை. அவன் சரியான போயதாக மொத்த தடவிசை 5200. அதே மேற்கூறப்பட்ட வாகனம் செல்லையிலே மோட்டார் கார் கிடை நேர் வீதியில இயங்குக நேரம். சரியா? நான் கண்ட இது வந்து 4800 செல்ல வந்து எப்ப இயங்க எத்தனிச்ச நேரம் செலுத்த ஆரம்பிச்சே போகுது. இது இயங்கிட்டு போற நேரம் வர மொத்த தடவிசை பத்தி பேசலாம். சரி, அப்ப அதையுமே நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அது வேற இது வேற கேள்வி. அப்ப இந்த டைம்ல நீங்க இந்த P7F போடுவோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த F செல்லுது இன்ஜினால பிரயோகிக்கப்படுற விசை. P7F போடுற இந்த F செல்லுது இன்ஜினால பிரயோகிக்கப்படுற விசை. அப்ப இந்த இன்ஜினால வழங்க விசை இந்த 200 mg sin 20 கூட்டுத்தொகை. அப்ப இந்த F சமன் பாத்தீங்கன்னா 200 பிளஸ் mg sin 12. அப்ப 200 பிளஸ் mg sin 12 அதே வாகனம் சின்னத்தால மேல உள்ள அதே தினம் mgக்கு வரப்போகுது 12,000 sin 12 பெருமானம் உங்களுக்கு பிராக்கெட்ல தான் தசம் 2 சொல்லுது. சோ தசம் 2. அப்ப இத பாருங்க 200 பிளஸ் தசம் 2400. சோ 2600 நியூட்டன். அப்ப இன்ஜினால வழங்க மொத்த விசை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2600 நியூட்டன். அப்ப இதைத்தான் நீங்க இப்ப என்ன செய்யணும் சொன்னா P7F போடணும். அப்ப P7F இதை இப்ப நீங்க போட்டீங்கன்னு சொன்னா வழங்கின வலு என்ன? ஏற்கனவே அதே வாகனம் சொன்னா அந்த வலு மாறப்போற இல்ல. சோ 10,400 சமன் 2600 இன்டு V. இந்த V தான் இந்த வாகனத்துல மேக்சிமம் வேகமா இருக்க போகுது. நீங்க சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வேகம் வந்து 4 ms - 1 சொல்லி வரும். அப்ப இந்த சாய்வுல இந்த வாகனம் போகக்கூடிய மேக்சிமம் உயர் வேகம் என்ன? 4 ms - 1. மேக்சிமம் வேகத்தை அடைஞ்சிட்டு சொன்னா அப்புறம் மாறா வேகத்தோட போகும். சோ 4 ms - 1 வேகத்தோட போகலாம். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. இப்ப மோட்டார் கார் மறுபடியும் கிடை நேர்வீதியில் 72 km/h சீரான வேகத்துடன் செல்லும் போது சாரதி வீதியின் முன்னால் 35 மீட்டர் இடைத்தூரத்தில் ஒரு தடை இருப்பதை சடுதியாக கண்டார். அவர் கனப்பொழியில் தடுப்புகளை பிரயோகித்த போது 4 சில்லுகளும் பூட்டப்பட்டு டயர்கள் கனப்பொழியில் தடுப்புகளை பிரயோகித்த போது 4 சில்லுகளும் அன்லைன் பண்ணுங்க. தடுப்புகளை பிரயோகித்த போது 4 சில்லுகளும் பூட்டப்பட்டு அன்லைன் பண்ணுங்க. பூட்டப்பட்டு டயர்கள் உருளாமல் நழுவத் தொடங்கின. இந்நிலைமையில் தாக்கும் உராய்வு குணகத்தை சரியாக இனங்கண்டு உரிய காரணங்களுடன் கணிப்பை தந்து மோட்டார் கார் தடையை மோதுமா மோதாதா என குறிப்பிடுகிறது. தடுப்பை பிரயோகிப்பதற்கு முன்னர் சாரதி எதிர்க்கத்தக்க நேரத்தை புறக்கணிங்க. சரி, அந்த டைமை புறக்கணிங்க நீங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா 35 மீட்டர்ல போய் இந்த கார்
என்ன செய்யும், மோதுமா மோதாதான்னு சொல்லி காணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கணும் இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இப்ப இந்த கார் டயர் எல்லாம் முன்னுக்குள்ள டயர்கள் எல்லாம் சுத்திட்டு இருந்துச்சு. இப்ப திடீர்னு தடுப்பு நீங்க பிரயோகிச்சதால நீங்க தடுப்பு பிரயோகிச்சதால கார்ல என்ன நடக்கும் சொன்னா, இந்த இன்னைக்கு நீங்க சுத்துவதுக்கு வழங்கி நீங்க வலு ஆகிரும். அது சொல்லியால் அப்படியும் நிக்குதுன்னு சொல்லி அப்படியே நின்றுன்னு சொன்னா இல்ல உராய் விசை பின்னுக்கு இருக்க போகுது. இதுலயும் உராய் விசை பின்னுக்கு தான் வரும். இது நின்றுட்டு சுத்த இல்ல, சுத்தினாதான் உராய் முறுக்க மட்டும் கொடுக்கப்படணும். இப்ப சுத்த இல்ல, சும்மா இழுபட்டு போகுது. அவ பின்னுக்கு வரும். 4 டயர்லயும் விசை பின்னுக்கு வந்துட்டு போகுது. எல்லாத்துலயும் மருதாகம் ஆறுதான். சரியா, அந்த ஆறு தான். அப்ப இப்ப எனக்கு போடையிலும் உராய் விசைக்கு வந்து மொத்த உராய் விசை எஃப் டேஸ் எடுத்துன்னா 4Fக்கு சமன். 4Fக்கு சமன். அப்ப ஒன்றுல வார உராய் விசைக்கு எனக்கு போடு 4 சமன் Fக்கு சமன் மியூ எல் இன்டு சாரி மியூ டி இன்டு ஆர். ஏன்னா இங்க மியூ டி யூஸ் பண்ணேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, பொருள் இயங்கிட்டு இருக்குது, எல்லை நிலைமையில இல்ல. எல்லை நிலைமையில இருந்தா தான் நான் மியூ எல்ல பத்தி யோசிக்கணும். இப்ப பொருள் இயங்கிட்டு இருக்க பொருள் திடீர்னு பிரேக் பண்ணிட்டாங்க, 4 பின்னிக்கு வந்துடும். ஏன்னா டயர் எல்லாம் பிளாக் ஆயிட்டு சுத்த இல்ல, சுத்தினா இந்த விஷம் முன்னுக்கு வரும், சுத்த இல்ல, சோ அந்த விஷம் முன்னுக்கு வராது. அப்ப 4 தர மியூடி தசம் 5 ஆர் ஆறுன்னு சொல்லுது. நான் சொல்லேன் 4 டயர்ல ஒரு டயர்ல தாக்கு விசை 6 எடுத்திருக்கேன். அப்ப உங்களுக்கு தெரியும் மொத்த விசை வந்து கீழ் நோக்கி கொடுக்குதோ 12,000, அதை 4 பிரிச்சு கொடுக்க போறீங்க. சோ 3000. அப்ப 3000. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 6000 நியூட்டன் வந்து இதை தாக்கு உராய் விசை இருக்க போகுது. தாக்கு உராய் விசை என்ன, 6000 நியூட்டன் தான் இதை தாக்கு உராய் விசையா இருக்க போகுது. இப்ப இந்த பொருள் வந்து அந்த 35 மீட்டருக்கு ஓடைஞ்சா, சரி 35 மீட்டருக்கு இந்த கார் வந்து இப்ப போயிட்டு நிக்குது. அப்ப பிளாக் கொண்டு இருக்குது. பிளாக் வந்து சரியா 35 மீட்டர்ல இருக்குதுன்னு சொன்னா, சரியா பிளாக் வந்து சரியா 35 மீட்டர்ல இருக்குன்னு சொல்லி, சோ 35 மீட்டர்ல இங்க ஒரு தடை இருக்கு. 35 மீட்டர்ல இந்த கார் 35 மீட்டருக்கு முன்னுக்கு ஓய்வடைஞ்சிட்டு மீட்டர்ல போய் மட்டுமாட்டா ஓய்வடைஞ்சு இந்த தடையை மோதுமா மோதாது. அப்ப நான் இந்த கார் ஓய்வடைய தூரம் 35 மீட்டரோட குறவுண்டு காட்டிட்டு இல்ல 35 மீட்டர் சமண்டு சொல்லி காட்டிட்டு இந்த கார் டி தூரத்தில் ஓய்வடைந்தா இந்த டி வந்து 35க்கு சமன் இல்லாட்டி குறவுண்டு காட்டிட்டுன்னு சொன்னா முதல் நடை வராது. இல்லாட்டி இந்த டி வந்து 35 கூட இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா பிளாக் உடைச்சிட்டு போகும். அப்ப நான் இப்ப என்ன செய்ய இந்த காரு போய் ஓய்வடைய தூரத்தை பார்க்க போறேன். இப்ப இதுல தாக்க விசை இது மட்டும்தான், வேற ஒரு விஷயம் இல்லை. இன்ஜினால் ஒரு விஷயம் வாகப்படையில கார் இங்கால இயங்குது. அப்ப நான் இங்கால ஒரு ஏஆர் உள்ள போகணும், F7MA போட்டேன்னா விசை இங்கால இருக்கு, தடை விசை பின் எதிர்த்து செய்து இருக்கு. சோ -6000 சமன் 1200 இன்டு ஏ. என்னோட திணிவா 1200. சோ ஏ வந்து வரப்போகுது -5 ms -2. அப்ப அமர் முடிக்கிட்டு போக போகுது. அப்ப இது ஓய்வடைய போற தூரத்தை காண போறேன். இது இப்ப இருக்க வேகம் 72 km/h சொல்லி சொல்லுவான். அப்ப அதை எனக்கு கொடுக்கல 20 ms -1. சோ இது ஓய்வடைய தூரம் பார்க்கணும். v வர்க்கம் சமன் u வர்க்கம் சமன் 2s போட்டா லாஸ்டா ஓய்வடைய நேரம் வேகம் 0, ஆரம்பம் 20 சொன்னா 400. சோ -2 தர 5 இன்டு டி. சோ 10 டி சமன் 400 சொல்லி வரப்போகுது. டி சமன் 40 மீட்டர். 40 மீட்டர் சொல்லி வந்து 35ஓட கூட கண்டிப்பா என்ன நடக்க போகுது, உங்களுக்கு மோதல் நடக்கத்தான் போகுது. 40 சொல்லி 35ஓட கூட, சோ கண்டிப்பா இந்த இடத்துல மோதல் நடக்கத்தான் போகுது. சோ தடைய மோதிட்டு போகும். இப்படி ஒன்று கொடுக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னா இது கொண்டிருக்க இயக்கப்பாட்டு சக்தி இந்த தூரத்தை இந்த டியை வந்து இன்னொரு முறையில காணலும் இந்த நேரமே கொண்டிருக்க இயக்கப்பாட்டு சக்தியை வந்து உராய் விசைக்கு செய்த வேலையை வச்சு ஒரு டியை காணலும். அப்ப கண்டாலும் இந்த 40 மீட்டர் தான் வரும். அது போற சொல்லி இந்த 40 35ஓட கூட, சோ தடைய மோதத்தான் போகும்னு சொல்லி அவர் இதை பிரயோகிச்சுன்னு சொன்னாலும் என்ன செய்யும், தடைய மோதிட்டு போகும். சரியா, கிளியரா இது வழங்கிச்சா எல்லாருக்கும்? கேள்வி ஸ்மூத்தா தான் கொண்டு போறான். பந்திய தந்தத்துக்கு வந்து கேள்வியில பயம் காட்டுவான். ஆனா பயம் காட்டுற மாதிரி இருக்கு உங்களுக்கு, ஆனா பந்தியா ஆனா அதுல ஒன்றுமே இல்லை. ஸ்மூத்தா கேள்விய இதா கொண்டு போறான். இப்ப அவன் என்ன சொல்லுவான்னு சொன்னா, அடுத்த ஸ்டெப்ல பாருங்க. தடுப்புகளை பிரயோகிக்கையில் டயர்கள் நழுவாமல் மோட்டார் கார் கட்டுப்படுத்த இல்லாமல் ஒரு நேர்கோட்டில் அதிக தூரத்துடன் செல்கின்றமையால் விபத்து ஏற்படலாம். சரியா, டயர்கள் உருளாமல் நழுவுவதை தவிர்ப்பதற்கு மோட்டார் காரில் பூட்டெதிர்ப்பு தடுப்பு தொகுதி புதுசா வர ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் ஏபிஎஸ். சரி, புதுசா வர சிஸ்டம் வந்து இந்த ஏபிஎஸ் இருக்கிறதால என்ன செய்யணும்னா கூடுதலான உராய்வை கொடுக்கும், பிளாக்க வந்து கூடுதலாகி கொடுக்கும். அப்ப அதால என்ன செய்யணும், நம்ம அடிச்செடுத்து இந்த டிஸ்க் பிரேக்கர்ல வந்து முந்தைய விட இப்ப வர ஏபிஎஸ் சென்சர்ல இருக்குது. சென்சர் சிஸ்டம் வச்சோடனே அடிச்சோடத்துல நிற்கும்.
அப்ப அவன் சொல்லுவான் ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து இப்ப யூஸ் பண்ணுவான். தடுப்பை பிரயோகிக்கையில் டயர்கள் நழுவ தொடங்கும் போது ஏபிஎஸ் தண்ணீக்கமா தடுப்பை விடுவித்து டயர்கள் மறுபடியும் உருளுவதற்கு இடமளிக்கிறது. இச்செயல் ஒரு செகண்டுக்கு பல தடவைகள் நடைபெறும். அதே வேளை இதன் விளைவாக உண்டாகும் பயன்படும் உராய்வு குணகம் எல்லை உராய்வு குணத்தின் கிட்டிய பெருமானத்தை இருக்கிறது. மோட்டார் காரில் ஏபிஎஸ் பொருத்தும் போது பயன்படும் உராய்வு குணகம் 0.75. அவன் சொல்லுவான் ஏபிஎஸ் பூட்டினா வார உராய்வு குணகம் வந்து எல்லை உராய்வு குணகம் இந்த மியூ எல்லை செல்லுன்னா அது கிட்டிய பெருமானத்துக்கு எடுக்கலாம். இப்ப மோட்டார் காரும்ல ஏபிஎஸ் பூட்டப்பட்டிருந்தா உராய்வு குணகம் வந்து 0.75. ஏபிஎஸ் பூட்டப்பட்டிருந்தா உராய்வு குணகம் என்னையா 0.75. இப்ப மேலே B5.1 குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஏபிஎஸ் பொருத்தப்பட்ட மோட்டார் காரின் புதிய நிறுத்தும் தூரத்தை கணிக்க. புதிய நிறுத்தும் தூரத்தை கணிச்சிருமா உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி தூரத்தை காட்டு. இப்ப என்னண்டா ஏபிஎஸ் பொருத்தப்பட்ட ஒரு கார், ஏபிஎஸ் பொருத்தப்பட்ட ஒரு கார் எந்த தூரத்துல போய் நிக்கும் சொல்லி கேட்கான். எந்த தூரத்துல போய் நிக்கும். அப்ப நான் இப்ப அந்த சக்தி காப்பகத்தை பண்ணி யூஸ் பண்ணியேன். இது கொண்டிருக்க இயக்கப்பாட்டு சக்தி ஏக்கு சமன் உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைக்கு சமன். சரியா? அப்ப உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைக்கு சமன் தான். இது கொண்டிருக்க இயக்கப்பாட்டு ஹாஃப் தர 1200 20ஓட போகுது. ஸோ 400 20 ms 400. உராய்வு விசைக்கு இப்ப வந்து மியூ இன்டு எம்ஜி தான் போட போறீங்க. மொத்த மரசாக எம்ஜிக்கு சமனே மியூ இன்டு எம்ஜி இன்டு டி. சரியா? அப்ப 12 தர 1200 தர 400 சமன். இப்ப ஏபிஎஸ் பொருத்தப்பட்ட மியூட பெருமானம் சொல்லலாம் 0.75. ஏபிஎஸ் பொருத்தப்பட்ட மியூட பெருமானம் 0.75. அப்ப 0.75 தர 1200 தர 10 இன்டு டி. சோ எனக்கு என்ன செய்யலாம்? 1200 கட் பண்ணலாம். 10 ஒரு சைபரையும் கட் பண்ணலாம். சோ 40 சமன். நான் இந்த ரெண்டு எப்படி வச்சு கீழே 2 இருக்கு 7.5 கீழுக்கு 0.5 கீழுக்கு இறக்கிங்க 0.5 இன்டு டி. சோ இது டி வந்து 40 கீழ் 1.5. 1.5 சொல்லியது 3/2. அப்ப 80 மேல் 3 சொல்லி வரும். 3/2 2 மேல போ 80 கீழ் 3. அப்ப 80 கீழ் 3 சொல்லுது எனக்கு 2 அங்க 20 மிச்சம் 20 போனுச்சுன்னா 2.67 மீட்டர். அப்ப 2.67 மீட்டர்ல ஓய்வடையும். சோ அந்த பிளாக் என்ன செய்யாது? மோதாது. சரியா? நார்மலா கேள்வியை கேட்டிருக்கான். அதுல மோதான்னு சொல்லி 6 மீட்டர்ல போய் ஓய்வடையும். சோ பிளாக் மோதாது. ஓய்வடைய தூரம் தான் உங்களுக்கு தூரத்தை கூட சரி. இல்லைன்னா இன்னொரு என்ன செய்யலாம்? இதுல வர மியூ எம்ஜி தடவிசை சமன் எம்ஏக்கு சமன். சோ ஏ சமன் மைனஸ் மியூ ஜி. இந்த மியூ இப்ப 0.5 போட்டு ஆரம்பத்துல கண்டு நம்ம ஏற்கனவே கண்ட வீவரசம் சமன்பாட்டுல போட்டு அந்த தூரத்தை காணும் மேலும் சக்தி காப்பகத்தை யூஸ் பண்ணுவோம் மேலும். நான் ஏது சக்தி காப்பகத்தை யூஸ் பண்ணி காணேன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அதை செஞ்சு காட்டிட்டேன். ஸோ இதை நீங்க அதுல ஒர்க் பண்ணிக்குவீங்க. சக்தி காப்பகத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணும். ஸோ அதையும் நீங்க சொல்லி காட்டு. சரியா? இப்ப அந்த கேள்வியை முடிச்சுட்டு 6வது கேள்விக்கு போவாங்க ஃபைனலா. பின்னர் மோட்டார் கார் வளைவினாலே 18 மீட்டர் ஒரு கிடை வீதியில் பிரவேசிக்கின்றது. இங்கு உராய்வு குணகங்கள் பியில் உள்ள அதே பெருமானை கொண்டிருக்கும். பில உள்ள பில மேல பந்தில சந்திருக்கான். மியூஎல் வந்து 0.8 மியூடி வந்து 0.5. இந்த பெருமானத்தை தான் இப்போ உள்ள உராய்வு குணகங்கள் கொண்டிருக்குதாம். கார் நழுவாமல் பாதுகாப்பு செல்லக்கூடிய உயர்ந்தபட்ச வேகம். இது நல்லா ஞாபகம் ஆனவங்களுக்கு ஒரு எம்சிக்கு ஒன்று இருக்கு. 2011-10 மாதிரி ஒரு எம்சிக்கு ஒன்று இருக்கு. கார் நழுவாமல் போகக்கூடிய உயர்ந்த வீக்கான கோவேன்னு சொல்லி எம்சிக்கு அது அப்படி எஸ்ஐக்கு மாத்திருக்கான். இப்ப என்னண்டா 18 மீட்டர் ஆரை உள்ள ஒரு வட்டப்பாதைக்குள்ள இந்த கார் பிரயோகிச்சுதான். சரியா? 18 மீட்டர் ஆரை உள்ள வட்டப்பாதைக்குள்ள இந்த கார் பிரயோகிச்சுதான். இப்ப இந்த டயர்ல தாக்க இந்த உராய் விசை வந்து என்ன தெரியும்? மைய நாட்டு விசை இருக்க போகுது. எந்த நிலைமையில பிரவேசிக்குதான்? உயர்ந்த பட்ச வேகம். அப்ப மைய நாட்டு விசையா இப்போ இந்த உராய் விசை வாரத்தால இது வந்து இயங்கிட்டு இருக்கு. சோ இயக்கவியல் உராய் குணம் துளைப்பட போகுது. சோ மைய நாட்டு விசை எஃப் க்கு சமன் சொன்னா எம் வி ஸ்கொயரிங்கில் ஆருக்கு சமன். எம் வி ஸ்கொயரிங் ஆருக்கு சமன். மைய நாட்டு விசை போகுது மியூ எம்ஜி சமன் எம் வி ஸ்கொயரிங்கில் ஆர். இங்க பொருள் இயங்கிட்டு இருக்கு. சோ இயக்கவியல் உராய் குணத்தை தான் போடணும் 0.5. ஏன்னா பொருள் இயங்கிட்டு இருக்கு. அப்ப இயக்கவியல் உராய் குணத்தை போடணும். அப்ப 0.5 எம்எம் மட்டுப்பட்டு தர 10 சமன் வி ஸ்கொயரிங்கில் 18. சோ 5 தர 18 சமன் வி ஸ்கொயர். சோ வி ஸ்கொயர் சமன் 90. அப்ப வி சமன் வர்க்கமூலத்துக்கு 90 3√10 ms-1. சரியா? சுருகி கொடுங்க 3√10 ms-1. சோ இதுல போகக்கூடிய மேக்சிமம் வேகம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா
3√10 இருக்க போகுது. சாரி கொஞ்சம் மீறிங்க ஏபிஎஸ் வச்சு பிளாக் பண்ணி போகலுமே சரியா இல்ல கொஞ்சம் மீறிங்க கேட்டது அவன் என்ன சொன்னா கிடைவட்டையில் பிரவேசிக்கிறது இங்கு உருவாய் குணம் பியில் அதே பெருமனை கொண்டிருப்பேன். சரி இப்ப அந்த கிடைவட்ட பாதையில போகக்கூடிய மேக்சிமம் வேகம் இருக்கான் அது இயங்கிட்டு போகக்கூடியதாக இருக்கு பிரேக்க வச்சு போகக்கூடியதாக இருக்கு சரியா மேல போகலும் அது இயங்கிட்டு போகக்கூடியதாக இருக்கலும் பிளக்க வச்சு போகக்கூடியதாக இருக்கலும் அப்படின்னா நான் ஃபுல்லா பிரேக்க பிடிச்சிட்டேன்டா எனக்கு அந்த இதோடைய வட்டப்பாடு செலுத்திருந்தானே அந்த நிலைமையிலே வரையணும். அப்ப மேக்சிமம் உராவிச காக்க நேரம் மேக்சிமம் வேகம் வரணும் சொன்னா மேக்சிமம் உராவிச ஆக்கணும். உராவிச மேக்சிமம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா எஃப்எல் இதுதான் மேக்சிமம் எல்ஏ எல்ஏ அப்படி சொன்னா நீங்க மியூக்கு என்ன போடணும் தசமட்டு போடணுமே. அப்ப தசமட்டு தர 10 v ஸ்கேலிங்கில் ஆர் சோ v ஸ்கேலிங்கில் 18 அப்ப இஸ் சமன் தசமட்டு தர அப்ப 8 தர 18 8 தர 18 சொல்லி வந்து 144 சோ v வந்து 12 ms -1 இருக்கும். v வந்து 12 ms -1 இருக்கும் சரியா என்ன சொன்னா இது வந்து இப்ப இதுக்குள்ள பிரயோகிச்ச பின்னர் வளையனால 18 மீது ஒரு கிடை வீதியில் பிரவேசிக்கிறது இங்கு உராய் குணம் பீல பெருமானத்துக்கு சமன் இப்ப இது வட்ட இயக்கத்துல போனுச்சுன்னா என்ன மேக்சிமம் வேகம் சொல்லி இருக்கான். அப்ப இதுல நீங்க பாருங்க அதாவது எஃப் வந்து எல்லை உராவிசையா இருக்கலும் என்ன சொல்லுச்சுன்னா இப்ப 4க்கும் இது 7 மரதாக்கும் வந்து 1900 இருக்க நேரம் இப்ப நான் தான் இந்த பிரேக்க பிடிச்சிட்டேன்னு சொன்னா இந்த இதுல வந்து பிரேக்கை அப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னா என்ன நடக்க போகுது இது எல்லை உராவிசையில் அப்படியே ஒரு இயங்கியல் மேல இல்லாட்டி நான் திடீர்னு இந்த வட்ட கேவலம் ஒன்று நிப்பாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ மேக்சிமம் எனக்கு என்ன நடக்கணும் எல்லையை கொடுத்து போகணும். அப்ப அதனாலதான் இந்த எல்லை விசையை யோசிச்சுதான் எனக்கு வழி செய்யணும். மாறாவேத்துல வந்து அப்படியோ இயங்கிட்டு போற மாதிரி யோசிச்சா தசமஞ்சு தான் நான் போட வேண்டி வரும். ஆனா மேக்சிமம் கட்டத்தால என்ன செய்யணும் இதை கொண்டு போய் போடணும். ஏன்னா மேக்சிமம் எல்லையோட நீங்க விஞ்சிச்சுன்னு சொன்னா இந்த பொருள் என்ன செய்யாது வட்டப்பாயில எங்காவது தள்ளி வீசப்பட்டும் சாரி இந்த பொருள் வட்டப்பாயில எங்காவது தள்ளி வீசப்பட்டுரும். எல்லை உராவிசை இருந்தா தான் மட்டும் இந்த வட்டப்பாயில இயங்கும். அதோட இந்த நீங்க வேகத்தை கூட்டிட்டீங்க அந்த எல்லை உராவிசையோட கூடுதலா இந்த விசை வருது மையநாட்டு விசைன்னா தூக்கி வீசப்பட்டுரும் சரியா. எல்லை உராவிசை தான் போகணும். இது நாம இதுலயும் படிப்போம் எங்கன்னு சொன்னா நோட்லையும் தார உங்களுக்கு வட்ட ஏகத்துல. சரி கிளியரா இது இவ்வளவுதான் 2020 வந்து எஸ்ஏ இதோட கம்ப்ளீட்டடா உங்களுக்கும் இந்த செஷன் முடியுது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா எல்லாருக்கும்.